நோய் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டுமென்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்திருப்பதோடு அவற்றை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். ஆதலால் டாக்டர் கௌதமன் அவர்கள் இன்றைக்கும் சில மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் மயில் கொன்றை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதர் மரவகை தாவரம் சொல்லலாம். இதோட பூக்கள் பார்க்கும்போதே, தூரத்திலிருந்து பார்க்கும்போதே அந்த பூக்கள்லாம் ரொம்ப அழகாக விரிந்து இருக்கும், ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்க்கும்போதே அதோட பூவை நம்ம மறக்கவே மாட்டோம். அந்தளவுக்கு ரொம்ப அழகான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம் மயில் கொன்றை. ஆயுர்வேதத்தில் இதற்கு மயூர சிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மயில் கொன்றையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு தீர்க்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சிகள் இன்றைக்கு அதன் மேலே நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நிறைய விஷயங்கள் புதிதாக கண்டுபிடிக்கப்படுறதை பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, சித்த மருத்துவ முறையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மூலிகைகள், ஆயுர்வேத மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மூலிகைகள், அதோட பயன்கள் ஒரு வழியாக இருந்தாலும் புதிதாக அந்த மூலிகைகளில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்தெடுத்து அந்த மூலக்கூறுகள் எந்த நோய்க்கு வீரியமாக பயன்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இன்றைக்கு நிறைய இடத்தில் நடந்து வருகிறத பார்க்குறோம். மயில் கொன்றை நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மெடிசனில் ஏதாவது ஒரு இடத்துல ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் சீன மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா, அதே போல் திபெத்தியன் மெடிசனில் பார்த்திங்கன்னா இந்த மயூர சிகை மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பண்ணியிருக்காங்க. சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இந்த மயூர சிகையில் இருக்கக்கூடிய 64 மூலக்கூறுகளை பிரித்து அதில் இருக்கக்கூடிய 3 மூலக்கூறுகளை மட்டும் தனியாக பிரித்தெடுத்து பன்றிகளுக்கும் அதே போல் எலிகளுக்கும் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட காரணிகளை உருவாக்கி அதில் செலுத்தும் போது மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றம் கிடைத்தது. அந்த ஜாயின்ஸோட டீஜெனரேஷனில், ஜாயின்ஸோட ஸ்வெல்லிங்கில், அதோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய இஎஸ்ஆர் சம்மந்தப்பட்ட காரணிகளில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் கிடைத்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு மயூர சிகை அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு மிகப்பெரிய மருந்தாக இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு மருத்துவ அறிக்கை. ஆயுர்வேதத்தில் அர்க்க பிரகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்குது. இதில் நிறைய டிஸ்டிலேஷன் எப்படி பண்ணுறது, லிக்விட் டிஸ்டிலேஷன் எப்படி பண்ணுறது, அதே போல் ஆயில் டிஸ்டிலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இலங்கையை ஆண்ட ராவணன் எழுதிய புத்தகம் அப்படிங்கிறதுனால அதுக்கு ராவணகிருத அர்க்க பிரகாசம் அப்படிங்கிறதே பேர். அந்த அர்க்க பிரகாசம் புத்தகத்தில் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட குறிப்பில் பார்த்திங்கன்னா, இந்த மயூர சிகையுடைய பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடிய அதோட வேர்பட்டை, மரப்பட்டை, இலை, பூ மற்றும் விதை இது 5ஐயும் சேர்த்து தண்ணீரில் இட்டு காய்க்க வைத்து அந்த தண்ணீர் ஆவியாக வரும்போது அதை டிஸ்டில் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த சொட்டு மருந்துகள் இன்றைக்கு உலகத்தையே பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை, அதாவது இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும் அப்படிங்கிற குறிப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதை பற்றி அதிகமாக இந்திய அரசாங்கமோ அல்லது இருக்கக்கூடிய மருத்துவ பல்கலைக்கழகங்களோ அதிகமான ஆராய்ச்சிகள் செய்யலை இன்னும். என்னோடய ப்ராக்டிஸில் இதை சில நோயாளிகளுக்கு கொடுக்கும்போது நல்ல முன்னேற்றம் இருந்ததை பார்க்க முடிந்தது. அதாவது ஒரு நாளைக்கு 50 யூனிட்ஸ் வரையிலும் இன்சுலின் போட்டு கொண்டிருந்தவர்கள் வழக்கமாக உட்கொள்ளக்கூடிய உணவு, வழக்கமாக உட்கொள்ளக்கூடிய ஆன்டி டயபெட்டிக் மெடிசன்ஸோடு சேர்த்து இந்த மயூர சிகையிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த டிஸ்டில் எக்ஸ்ட்ராக்ட் காலையில் ஒரு 10 சொட்டு, இரவு ஒரு 10 சொட்டு வெந்நீரில் கலந்து சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை சேர்த்து செய்யும்போது 50 யூனிட் இன்சுலின் போட்டும் கட்டுக்குள் இல்லாமல் இருந்த அந்த சர்க்கரையுடைய அளவு ஒரு 3 மாத காலத்திலேயே நல்ல கண்ட்ரோலுக்கு வரதை பார்க்க முடிந்தது. ஒரு 70 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிலாம் பார்த்திங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட 50 வருடமாக அவங்க சர்க்கரை நோயாளி. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 70 யூனிட் இன்சுலின் போட்டால் கூட அவங்களோட ஃபாஸ்டிங் சுகர் 200ம், பிபி 300 லெவல்லே இருந்தது. ஆனால் ஒரு 6 மாத காலம் அவங்க இதை உபயோகப்படுத்தின பிறகு பார்த்திங்கன்னா அவங்களோட சுகர்லாம் ரொம்ப நல்லா குறைய ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் அவங்களோட ஓன் டயபெட்டாலஜிஸ்ட்டே அவங்களோட இன்சுலின் அளவை பார்த்திங்கன்னா வெறும் 5 யூனிட்டுக்கு இன்னும் குறைச்சிருக்காரு 6 மாத காலத்தில். அந்தளவுக்கு சுகர் ஸ்டெபிலைஸ் ஆனது. மற்றும் அவர்களுடைய உடலுடைய ஆரோக்கியம்,
அவங்க வந்து நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க, சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டாங்க, ராத்திரியில் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒன்றுக்கு போகணுன்னு கஷ்டப்பட்டாங்க. அந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டதை நம்ம பார்க்க முடிந்தது. இந்த மயூர சிகையிலிருந்து பஞ்சாங்கமாக எடுக்கக்கூடிய விஷயங்களை போட்டு எடுக்கக்கூடிய அந்த டிஸ்டில் எக்ஸ்ட்ராக்ட். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வயதானவர்களுக்கு பொதுவாகவே கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளில் நிறைய பாதிப்பு ஏற்படுறதை பார்க்க முடிகிறது. நியூரோபதி அல்லது பாலிநியூரைட்டிஸ் அல்லது டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லக்கூடிய விதவிதமான பெயர்களில் கூப்பிடக்கூடிய அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பொதுவாக இந்த ஒரு பாட்டிக்கு வரும்போது அவங்களுக்கு கால்கள் நடக்கவே முடியாது. யாராவது 2 பேர் சைடில் பிடிச்சாதான் ஸ்டெப் பை ஸ்டெப் வச்சு அவங்களால நடந்து வர முடியும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கவங்க வரும்போது கூட இந்த மயூர சிகையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு டிஸ்டில் எக்ஸ்ட்ராக்டை ஒரு 25 சொட்டு வரை அவங்களுக்கு ஒரு வேளை அப்படிங்கிற மாதிரி 3 வேளை நான் கொடுக்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி 3 வேளை கொடுக்க ஆரம்பிக்கும்போது அவர்களுடைய உடலுடைய ஆரோக்கியம் நன்றாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பித்தது. அந்த உடலுடைய ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க நியூரோபதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நன்றாக குறைய ஆரம்பித்ததை டாக்குமெண்ட் செய்ய முடிஞ்சது. அதாவது இந்த மருந்துகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மருந்தை சாப்பிட்ட பிறகு ஒரு 6 மாதம் கழித்து ஜென்ரலாக அவங்க டயபெட்டிஸ்குள்ளே செக்கப் போகும்போது மீண்டும் நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கும்போது அவர்களுக்கு அதில் நல்ல கணிசமான அளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு இந்த டயபெட்டிக் நியூரோபதி, பாலிநியூரைட்டிஸ் மற்றும் நெஃப்ரோபதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீரக பாதிப்புகள் இருக்கும்போது கூட இந்த ஒரு சொட்டு மருந்தை கொடுக்கும்போது அந்த பாதிப்புகள் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கிறத நம்ம பார்க்க முடிந்தது. ஸோ மயில் கொன்றை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரத்தை பொறுத்தவரையிலும் அதிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த டிஸ்டில் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய அளவில் இன்சுலின் சம்பந்தப்பட்ட சர்க்கரை நோயை குறைக்க உதவியதை நம்ம பார்க்க முடிந்தது. எனவே நேர்களே, இந்த மயூர சிகையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. ஆனால் இதை சூரணமாகவோ டேப்லெட்டாகவோ கொடுக்கும்போது எந்த எஃபெக்ட்டுமே சர்க்கரை நோய்க்கு இல்லை. ஆனால் அந்த மயூர சிகையுடைய பஞ்சாங்கத்தை டிஸ்டில் எக்ஸ்ட்ராக்டாக பண்ணி கொடுக்கும்போது அது ரொம்ப நல்லா உதவி செஞ்சதாக பார்க்க முடிஞ்சது. அதே போல் சீனாவில் நடந்த அந்த மருத்துவ ஆய்வறிக்கைப்படி பார்த்திங்கன்னா இதிலேருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுகள் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை பயன்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அவற்றை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். விளையாட்டுகள் என்பவை மனிதர்களுடைய ஆரோக்கியத்திற்கானவை. விளையாட்டுகள் மனிதர்களிடையே பண்பாட்டு வாழ்க்கையை வளர்க்கக்கூடியவை. இன்னும் சொல்லப்போனால் விளையாட்டுகள் தான் ஒரு கலாச்சாரத்தினுடைய ஒரு முக்கிய அங்கமாக இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது நம்முடைய விளையாட்டுகள் என்பது அதில் நேரடியாக பங்கேற்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், பார்வையாளர்களாக இருக்கட்டும், அது ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக இருப்பதை, மகிழ்ச்சியினுடைய ஊற்றுக்கண்ணாக இருப்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறோம். இதெல்லாம் ஒரு காலகட்டம். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பிறகு விளையாட்டுகள் என்பவை மனித உளவியலில் மிக ஆழமான தாக்கங்களை செலுத்த ஆரம்பித்திருக்கின்றன. அந்த தாக்கங்கள் என்பது மனிதர்களுடைய கலாச்சார குணங்களை மாற்றி அமைக்கின்றன, அவர்களுடைய செயல்களை மாற்றி அமைக்கின்றன, மனித உறவுகளை மாற்றி அமைக்கின்றன. இதை பற்றி நாம் நீண்ட காலமாக தொடர்ந்து பேசிக்கொண்டே வந்திருக்கிறோம். முக்கியமாக வீடியோ கேம்ஸ். இந்த வீடியோ கேம்ஸ் என்று சொல்லக்கூடிய விளையாட்டுகள் மூலமாக இளைஞர்கள், சிறுவர்கள் தனிமைப்படுகிறார்கள், சமூகத்தோடு உறவற்றவர்களாக மாறுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தினரிலிருந்து கூட அவர்கள் அந்நியப்பட்டு விடுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கப்பட்டு வந்திருக்கின்றன. அதிலும் முக்கியமாக வன்முறை காட்சிகள் சார்ந்த இந்த வீடியோ விளையாட்டுகள் என்பவை மனித உளவியலில் மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்கிற விமர்சனம் கூட வைக்கப்பட்டது. ஒரு அரசியல் ரீதியான பார்வைகள் கூட இந்த வீடியோ விளையாட்டுகள் அணுகப்பட்டன. முக்கியமாக அமெரிக்க இராணுவ வீரர்கள் பிற நாட்டு இராணுவத்தின் மீதோ அல்லது மக்களின் மீதோ தாக்குதல் நடத்துவது அல்லது மிகவும் வன்முறை மிகுந்த காட்சிகளில் அல்லது ஒரு அதிவேகமான
ஒரு எந்திரங்களை ஓட்டுவது பயன்படுத்துவது, எந்திர துப்பாக்கிகளை பயன்படுத்துவது, அல்லது மிக வேகமாக காரை ஓட்டிச் செல்வது, பைக்கை ஓட்டிச் செல்வது போன்ற ஒரு பந்தயங்கள் எல்லாமே கூட எவ்வாறு ஒரு ஆழமான உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன, பின்னர் வேறு வேறு வகைகளில் அதை நிஜ வாழ்க்கையில் பரீட்சித்து பார்க்கிற போது ஏற்படக்கூடிய விபரீதங்கள், இதையெல்லாம் பற்றி கூட நாம் மிக விரிவாக பேசியிருக்கிறோம். விளையாட்டுகள் என்பவை முற்றிலுமாக மனித மனதை சிதைக்கக்கூடியதாக, மனித மன ஆரோக்கியத்தை சிதைக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதுதான் தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு கோட்பாடாக இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இப்பொழுது அடுத்த கட்டத்தை நோக்கி விபரீதமான விளையாட்டுகள் செல்ல ஆரம்பித்து விட்டன. சமீபத்தில் உலகில் பரவலாக ஒரு விளையாடப்பட்டு வரக்கூடிய அல்லது ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்கக்கூடிய ப்ளூ வேல் என்கிற அந்த ஒரு விளையாட்டு, இது இணையத்தில் நீங்கள் தரவிறக்கம் செய்து பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த விளையாட்டை இப்பொழுது மத்திய அரசு தடை செய்திருக்கிறது. ஏனென்றால் அந்த விளையாட்டினுடைய ஒரு அடிப்படை என்பது அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதாவது அந்த விளையாட்டை விளையாடக்கூடியவர்கள் தங்களை தாங்களே துன்புறுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை. 50 நாட்களுக்கு அந்த விளையாட்டை நீங்கள் தொடர்ந்து விளையாட வேண்டும். அப்படி விளையாடுகிற போது அந்த விளையாட்டில் நீங்கள் ஒரு பங்கேற்பாளராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களை நீங்களே காயப்படுத்தி கொள்ள வேண்டும், துன்புறுத்தி கொள்ள வேண்டும் என்கிற கட்டளைகள் அந்த விளையாட்டு போட்டியின் போது உங்களுக்கு இணையத்தின் வழியாக வழங்கப்படுகின்றன. அந்த விளையாட்டிலிருந்து வழங்கப்படுகிறது. இது சிறுவர்களை குறிவைத்து உருவாக்கப்பட்ட ஒரு விளையாட்டு. முக்கியமாக ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த பிலிப் என்கிற ஒரு இளைஞர் அந்த விளையாட்டை உருவாக்கினார். இப்பொழுது அதற்காக அவர் தண்டிக்கப்பட்டு சைபீரிய சிறையில் இருக்கிறார். இந்த விளையாட்டு மிக வேகமாக பல நாடுகளில் பரவி வருகிறது என்பதை கடந்த சில மாதங்களாகவே நாம் பல்வேறு செய்திகளில் பார்த்து வந்தோம். இந்த விளையாட்டினுடைய உச்சக்கட்டம் என்னவென்றால், இந்த விளையாட்டை விளையாடக்கூடியவர் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அல்லது யாரையாவது கொலை செய்ய வேண்டும். இதுதான் இந்த விளையாட்டினுடைய அடிப்படையான ஒரு கூறு. இந்த அடிப்படையில் பல நாடுகளில், முக்கியமாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் பல சிறுவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்கொலை செய்து கொண்டது மட்டுமல்லாமல் மற்றவர்களின் மீதும் பல வன்முறையான செயல்களில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கு இந்தியாவில் பல சிறுவர்கள் அப்படி தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் வருகின்றன. மேற்கு வங்கத்தில் ஒரு மாணவர், ஒரு 14 வயது மாணவர் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். கேரளத்தில் 2 மாணவர்கள் அதேபோல் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள். இப்படியாக பல்வேறு விதமான மரணங்கள். அப்பொழுது அவர்களுடைய நண்பர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த விளையாட்டினுடைய ஆதிக்கத்தின் காரணமாகத்தான், இந்த விளையாட்டினுடைய தாக்கத்தின் காரணமாகத்தான் இந்த மரணங்கள் நிகழ்ந்தன என்று. இது உண்மையிலேயே இன்றைக்கு இந்திய அரசு கூகுள் நிறுவனத்திடம், ஃபேஸ்புக் நிறுவனத்திடம் எல்லாம் கேட்டிருக்கிறது, அந்த விளையாட்டிற்கான இணைப்பை நீங்கள் துண்டித்து விடுங்கள் என்று. ஆனால் நம்முடைய அடிப்படையான ஒரு கேள்வி என்னவென்றால், உண்மையில் இந்த உலகம் எந்த அளவிற்கு ஒரு அறமற்ற ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. மனிதர்களுடைய வாதனை என்பது அல்லது துயரம் என்பது, துன்புறுத்தல் என்பது அது ஒரு கேளிக்கையாக மாற்றப்படுகிறது. அதற்கான விளையாட்டுகள் உருவாக்கப்படுகின்றன. ஒரு காலத்தில் மிகப்பெரிய கொடுங்கோல் அரசர்கள், நாம் வரலாற்றில் படிக்கிறோம், மற்றவர்களை துன்புறுத்தி அதன் மூலமாக இன்பமடையக்கூடியவர்கள், மனிதர்களை சண்டையிட வைத்து இன்பமடையக்கூடியவர்கள், அல்லது மனிதர்களை கொலை செய்து இன்பமடையக்கூடிய கொடூரமான சர்வாதிகாரிகள் எல்லாம் வரலாற்றில் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது மனிதர்களுக்குள், எல்லா மனிதர்களுக்குள்ளும் அதுபோன்ற குணங்களை உருவாக்கக்கூடிய, திணிக்கக்கூடிய, அல்லது நம்முடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய வன்முறை சார்ந்த விருப்பங்களை மேலே கொண்டு வரக்கூடிய இது போன்ற விளையாட்டுகள் என்பது மனித குலத்திற்கு விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சவால். எல்லா துறைகளிலும் பாலியல் சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அதிலும் மிகைப்படுத்தப்பட்ட சித்தரிப்புகளின் மூலமாக ஒரு மிகப்பெரிய வன்முறை களங்கள் உருவாக்கப்படுகின்றன. விளையாட்டுகளில் அதே போன்ற ஒரு வன்முறை களமாக மனித வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. உண்மையில் மனிதர்கள் அறம் சார்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு சாத்தான்களோடு நடத்த வேண்டிய ஒரு காலம் வந்துவிட்டது என்றுதான் தோன்றுகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் துறையை சார்ந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடையிலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இலக்கிய சிந்தனையாளர் திரு நாவலர் நாராயணன். ஒரு இலக்கிய சிந்தனையாளரா, இலக்கியம் அப்படிங்கிறது என்ன, ஒரு 45 ஆண்டு கால பயணம் அப்படிங்கிறது இன்னைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. ஒரு எழுத்தாளரா, கவிஞரா, பதிப்பாளரா, இந்த இலக்கியம் சார்ந்தும் இவருடைய பார்வையில இவர் பார்த்த நூல்கள் சார்ந்தும் படைப்புகள் சார்ந்தும் பல விஷயங்களை இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஒரு இலக்கிய சிந்தனையாளராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். நீங்கள் வந்து இலக்கிய சிந்தனையாளர் அப்படின்னு நிறைய நூல்களை படிச்சிருக்கீங்க, ஒரு சொற்பொழிவாளராக இருக்கீங்க, புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, ஒரு பதிப்பாளராக நிறைய நூல்கள் வெளியிட்டிருக்கீங்க. இன்றைக்கும் இல்லை கர்நாடக இசை பாடல்களை வந்து நிறைய தமிழ் பாடல்களாக நீங்கள் ஒரு மாற்றி கொடுத்துருக்கீங்க. அப்படின்னும் போது தமிழ் மொழி மீது இருக்கிற ஆர்வம், நம்ம இலக்கியங்கள் மீது இருக்கிற உங்களுடைய ஆசை 73களில் எழுத ஆரம்பித்து இன்றைக்கும் உங்களுடைய படைப்புகள் வந்துட்டுருக்கு. அப்படின்னும் போது காலம் கடந்து உங்களுடைய பயணம் தொடர்ந்துட்டுருக்கு. இந்த 45 ஆண்டு கால பயணம் சார்ந்த பல விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு படைப்பாளியாக நம்ம பேசுவோம். எழுத்து அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க 73ல் தான் என்னுடைய முதல் படைப்பு அரங்கேற்றம் மாதிரி வெளியே வந்துச்சுன்னு சொன்னீங்க. ஸோ இப்போது அந்த 45 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்த அந்த காலகட்டம் இலக்கிய உலகம் சூழல் எப்படி இருந்துச்சு, அந்த படைப்பு உருவான விதம் பற்றி சொல்லுங்கள். அந்த காலத்திலலாம் அவ்வளோ சுலபமாக ஒரு நூலை எழுதி பதிப்பிச்சு வெளியிடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னு கேட்டால் அதுக்கு அவ்வளவு சுலபமாக அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. அதனால ஒரு சபை மாதிரி வச்சு ஒரு அரங்கத்தில் வச்சு அதை பாடி அதை பேர் வாங்கி அதை பல பேரறிஞர்கள் அதை பற்றின கமெண்ட்ஸு அதை பற்றின விரிவுரைகள்லாம் அதை பற்றி பண்ணி அங்கீகாரம் பண்ணித்தான் அந்த நூல் வெளியில் வந்தது. கவிதை நூல்கள்லாம் சாதாரண இலக்கிய நூல்களை பற்றி பரவாயில்ல, அது எவ்வளோ. ஆனால் அந்த காலம் போய் இப்போ வந்து யார் வேணால் எழுதலாம், என்ன வேணால் எழுதலாம், எப்போ வேணால் எழுதலாம்ங்கிற காலம் வந்திருக்கு. அந்த காலத்தில் வந்து நாங்கள் போராடி தான் உள்ளே நுழைய வேண்டியிருந்தது. ஒரு எழுத்தாளனா அங்கீகாரம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அந்த காலத்தில். இருந்தாலும் இறைவன் அருளால் நான் அதை பண்ணினேன்னு நினைக்கிறேன். ஓகே, புத்தகங்கள்னு வரும்போது நீங்கள் நிறைய நூல்கள் வெளியிட்டிருக்கீங்க. ஒவ்வொரு படைப்பாளிக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம சமூகத்தில் என்ன தேவை இருக்கோ அது ஒரு கருவாக அமையும். என்ன மாதிரியான மாற்றம் தேவைப்படணும்னு நினைக்கிறாங்களோ அதையும் ஒரு படைப்பாக கொண்டு வரலாம். இப்படின்னும் போது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு கருத்துக்களை முன் வச்சு தான் உங்களுடைய படைப்புகள் அமையும்? என்ன வேணும்னு நம்ம தமிழ் பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம், தமிழ் இலக்கணத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆமாம், தமிழனுடைய இலக்கணத்தை பற்றி யாருமே நம்ம பேசுகிறது மறந்துட்டோன்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழனுக்குன்னு ஒரு இலக்கணம், நம்மளாம் ஒரு யூனிட்டியாக இருந்து ஒற்றுமையாக இருந்து அதை வெளியில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். அதில் வந்து நிறைய தமிழ் நூல்கள், இதுக்கு நான் சொல்கிறது இந்த முந்தின செஞ்சுரிக்கு அதுக்கு முந்தின நூற்றாண்டுகளில் நம்ம பதிப்பு வந்து அவ்வளவா இருந்ததில்லை. எல்லாமே ஒரு பேப்பரில் மேனஸ்கிரிப்டாகவே இருந்தது. மதுரை தமிழ்ச்சங்கம் கூட அந்த காலத்தில் வந்து நெருப்பில் வெந்து போயிடுது. அதனால் புஸ்தகங்கள்லாம் கிடைக்கல. நிறைய வீடுகளில் போய் ஒவ்வொருத்தருட்டையும் மேனஸ்கிரிப்ட்ஸ்லாம் வாங்கி நான் பதிப்பித்தேன். அதில் வந்து ஏட்டிலேருந்து பதிப்பித்த நூல்களும் அடங்கும், வடமொழி நூல்களும் அடங்கும். அதே மாதிரி பித்துக்குளி முருகதாஸ்னு ஒரு பெரிய பாடகர் இருந்தார். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிந்தனையாக சிவானந்தாவுடைய சிந்தனையை 20 புஸ்தகங்களுக்கு மேலே எழுதி வச்சுருந்தார். அவருடைய 20 நூல்களையும் நானே தொகுத்து, அது மட்டும் கிடையாது, பிழை திருத்துறது, அந்த பழைய நூல்கள்லேருந்து பிழை திருத்துறது தான் எனக்கு ஒரு சேலஞ்சாக இருந்தது. அந்த பிழை திருத்தி தான் நான் வெளியில் கொண்டு வந்தேன். அதுவும் இன்றைக்கி எல்லாருமே என்கிட்ட ரமணரை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அந்த நூல்கள் மேலே நிறைய பேர் அதை தெரிஞ்சுண்டு நான் எனக்கு ஃபோன் பண்ணி கூட நல்லா பாராட்டினார்கள். அதனால் இன்றைக்கி இலக்கியத்தில் நமக்கு தேவை வந்து குறைஞ்சின்னு வருது, இருக்கிற படிக்கிறது குறைஞ்சின்னு வருது. அது எப்படியாவது தேடி பிடிச்சி பதிப்பிச்சாகணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. சில பேர் என்னை ஒரு பத்திரிகையில் பாராட்டியிருந்தாங்க. பெருமைக்காக சொல்ல, கவிஞர் சண்டமானவத்தினுடைய உதவியிலேயே இந்த நூல் கரையானுக்கு போயிருக்கும் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அந்த மாதிரி சில நூல்கள் வந்து நம்ம வெளியிட வேண்டிய அத்தியாவசியம் இருக்குது. இதுக்கு இப்போ பொதுமக்கள் நிறைய ஒத்துழைக்கணும். அவங்கள்ட்ட இருக்கிற இட்டு போகிற நூல்களையோ மறைஞ்சு போகிற நூல்களையும் நமக்கு கொடுத்தா நம்ம பதிப்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு படைப்பாளியாக எழுத்துலகம் அப்படிலாம் பேசும்போது உங்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த எழுத்தாளர்கள் உங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ண நூல்கள் அப்படின்னா? நான் வந்து முதல்ல வந்து ஜி.கே. பொன்னம்மாள்னு ஒரு
நாவலாசிரியை இருந்தாங்க, நல்ல சிறந்த நாவலாசிரியை. அவங்க தான் என்னை கூட்டு லலிதா பத்மினி நம்ம சொல்கிறோம் இல்லையா, பத்மினி அக்கா முன்னால் உட்கார வச்சு என்னை பேச சொல்லி எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு மேடை கொடுத்து என்னை பேச ஆரம்பித்தாங்க. அவங்க சொல்லித்தான் நான் எழுத ஆரம்பித்தேன். என்னுடைய முதல் கவிதையை அவங்க சொல்லி எழுத ஆரம்பித்தேன். அது பாடலாக அவங்க பாடினாங்க. பப்பி அக்கா அதை டான்ஸே ஆடினாங்க, அதை அபிநயம் பிடிச்சி காமிச்சாங்க அந்த பாட்டுக்கு. எனக்கு இன்னும் 10 வருஷமே ஞாபகம் இருக்குது. உடனே என்னடியாவது அந்த ஒரு ஈர்ப்பு என்கிட்ட வந்துடுத்து. என்னை ஒரு குழந்தையாக வச்சு அவங்க தட்டி வளர்த்தாங்க. ஆனால் என்னை தூக்கி தாளாட்டியவர் பாபநாசம் சிவன்னு சொல்லலாம், கொத்தமங்கலம் சுப்புன்னு சொல்லலாம். தமிழ் இசை அருகின்று வருகிறது. நம்ம நிறைய பேசுகிறோம் வெளியே, இன்றைக்கும் மேடையில் தமிழ் இசையை யாரும் போஷிக்கிறது இல்லை. போஷிக்கிறோம் நம்ம சொல்கிறோம், 4-5 பாட்டை சொல்கிறோம். பாரதியார் பாட்டை கூட நம்ம பேச முடியல. ஏன்னாட்டா அதெல்லாம் சுதேச இயக்கத்தை சார்ந்த பாடல்களாக போயிடுது. சில பேர் அந்த அளவுக்கு இன்னமும் நம்ம தமிழ் இசைன்னு ஆர்வத்தோடு பண்ணலை. நானே கிட்டத்தட்ட 400க்கு மேலே தமிழ் இசையில் கீர்த்தனைகளாக வடிச்சிருக்கேன். நிறைய பேர் பாடியிருக்கா. எம்எல்வி அம்மா அதை வாங்கி சந்தோஷம்னு சொல்லி பாடி காமிச்சாங்க. OS தியாகராஜன், பித்துக்குளி முருகதாஸ், அப்புறம் நிறைய பேர் மாமலம் சிஸ்டர்ஸு, அந்த மாதிரி நிறைய பேர் பாடியிருக்காங்க. இப்போ சுசித்ரான்னு அந்த அம்மா பாடியிருக்கா, சைந்தவி பாடியிருக்கா, நிறைய பேர் பாடியிருக்காங்க. ஆனால் மேடையில் இன்னும் தமிழ் இசை குறைவாகத்தான் இருக்குது என்னுடைய அபிப்பிராயம். அதை அதுக்கு உண்டானவர்கள் சபாக்காரர்களும் சரி, அதை போஷிக்கிறவர்கள் பெரியவர்களும் சரி, எல்லாரும் அதை கொண்டு மேலே கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை. என்னோட பாடல்னு இல்லை, இந்த மாதிரி நம்ம எழுதுறதை ஊக்குவிக்கிறதுக்கு ஜனங்கள் தேவையாக இருக்குது. அதை பாடகர்கள் தான் பண்ணணும். நாங்கள் எழுதி கொடுக்க முடியும். அவள்கிட்ட பாட்டு இல்லைன்னு குறைப்பட வேண்டாம். அந்த பாட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த பாட்டை வாங்கி நீங்கள் மேடையில் போனால் அதாவது அந்த மொழி ஒரு சின்ன பேதமாகவே இருந்திருக்கு. தமிழில் ஒரு சில பாட்டை கேட்கும்பொழுது தன்னறியாத ஒரு சந்தோஷம் ஜனங்களுக்கு இருக்கத்தான் இருக்குது. மொழி தெரியாத ஒரு பாடலை கேட்டால் அந்த இசையினுடைய தான் அனுபவிக்க முடியுமே ஒழிய அந்த வார்த்தைகளினுடைய அலங்காரம் நமக்கு புரியாது. அதை நம்ம தமிழில் கொடுக்கும்பொழுது உண்மையிலே தமிழ் தேனான மொழிமா, அதை யாரும் கரடு முரடுன்னு நம்ம சொல்லவே முடியாது. அழகான மொழி. அதை நம்ம நிறைய பேர் இதே மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் இருக்காங்க, கீர்த்தனை கர்த்தாக்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நிறைய இன்னும் ஜனங்கள் நம்ம ரசிக்கிற மாதிரி பாடல்கள் வாங்கி பாடணும்னு எனக்கு ஒரு ஆசை அதிகமாக இருக்கிறது. ஒரு கவிஞராக கவிதைகள் நிறைய எழுதியிருக்கீங்க, தமிழ் பாடல்கள் நீங்களே சொல்லியிருக்கீங்க, இப்போது நிறைய பாடல்கள் எழுதுறோம். உங்களுக்குன்னு சொல்லும்போது ஒரு தனிச்சிறப்பு எதுனா, நீங்கள் எழுதுகிற கவிதைக்கு நீங்களே இசையமைச்சு அதை பாடியும் காட்டுறீங்க. அதற்காக தான் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் உங்களுக்கு பாராட்டியிருக்காங்கன்னு. உங்களுடைய கவிதைகள் பற்றி ஒரு கவிதையை நீங்கள் இப்போ பாடி காமிக்க முடியுமா? அதாவது கவிதையை நான் பாடுறதை விட கவிதையை அதாவது கீர்த்தனைன்னு சொன்னால் அதை பாடி காமிக்க முடியும். கவிதையை அவ்வளோ தூரம் பாட முடியாது. இருந்தாலும் எனக்கு பிடிச்ச ஒரு கவிதையை இந்த உங்களுக்கு முன்னால் நான் சொல்லி காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். இது ஒரு அதாவது ரசனை எவ்வளவு குறைந்து போயிடுது தமிழில் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி நினச்சி பார்க்கலாம். இது ஒரு ஸ்லேடையான ஒரு விஷயம். மனைவியும் ஐஸ்கிரீமும், இதுதான் என்னுடைய கவிதையினுடைய தலைப்பு. சின்ன கவிதை தான். நெருப்பின்றி புகையும், நெருங்க குளிரும், தன்மை மாறும், விருப்பம் இருக்கும், வெளியில் நீர்க்கும், உருகும், அனைவருக்கும் ஒவ்வாது, அனுபவிக்க இனிக்கும், மனைவியும் ஐஸ்கிரீமாமே அப்படின்னு ஒரு கவிதை. இது நான் மனைவியும் ஐஸ்கிரீமையும் ஒப்பிட்டிருக்கேன். நெருப்பின்றி புகையும், மனைவியும் நெருப்பு இல்லாமல் புகைவார்கள், என்ன ஐஸ்கிரீமும் நெருப்பு இல்லாமல் புகையும். அதே மாதிரி நெருங்க குளிரும், மனைவியை நெருங்கினா குளிர்ச்சியாக தான் இருக்கும், ஐஸ்கிரீமும் நெருங்கினா குளிர்ச்சியாக இருக்கும். தன்மை மாறும், இவங்களும் ஒரு நல்லா இருப்பாங்க, ஆனால் ஐஸ்கிரீமும் சிலதுமே க்ரீமாக போய் வாட்டராக கூட போயிடும். அதே மாதிரி விருப்பம் இருக்கும், ரெண்டுலேயுமே ஒரு டேஸ்ட், அது ஆசை அதிகமாக ஈர்க்கக்கூடிய சக்தி. மனைவியும் ஈர்ப்பாள், ஐஸ்கிரீமும் நம்ம ஈர்க்கும். வெளியில் நீர்க்கும், வெளியில் வச்சோன்னா அது உருகிடும். அதே மாதிரி உருகும், மனைவியும் உருகுவாள், ஐஸ்கிரீமும் உருகும். அனைவருக்கும் ஒவ்வாது, சில பேருக்கு மனைவின்னு அலர்ஜி, சில பேருக்கு ஐஸ்கிரீம்னு அலர்ஜி. அனுபவிக்க இனிக்கும், ரெண்டுமே அனுபவிச்சா இனிக்கத்தான் இனிக்கும். மனைவியும் ஐஸ்கிரீம் ஆமேன்னு முடித்தேன். இது ஒரு ஸ்லேடையான கவிதைன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி எனக்கு நம்ம உரத்த சிந்தனையில் ஒரு தேர்தல் வச்சார்கள். அதில் ஒரு கவிதை போட்டி நடந்தது. கவிதை தேர்தலில் 800 பேர் எனக்கு வாக்களித்து என்னுடைய கவிதையை தேர்ந்தெடுத்தார்கள். தங்கத்தை தந்தேன், தங்கம் தரவில்லை, புடமிட்டு விட்டார்கள். இதுதான் என்னுடைய கவிதை. தங்கத்தை தந்தேன், என்னுடைய பொன் தங்கத்தை தந்தேன், தங்கம் தரவில்லை, இந்த நம்ம ஆடை ஆபரணங்கள் கொடுக்கவில்லை, தங்கம் தரவில்லை, புடமிட்டு விட்டார்கள்னு போட்டிருந்தேன். அதுக்கு அவங்க ஒரு பெண்ணை தீயில பூசுக்கிற மாதிரி ஒரு படம் போட்டு அதுக்கு எனக்கு அங்கீகாரம் கொடுத்து அந்த தேர்தலில் என்னை வெற்றி பெற செய்தார்கள். 900 ஓட்டு கவிஞர்கள் அதை பாராட்டி ஓட்டுவான். தங்கத்தை தந்தேன், தங்கம் தரவில்லை, புடமிட்டு விட்டார்கள். ஒரு வரதட்சணை இல்லாத ஒரு பொண்ணை புடமிட்டு விட்டார்கள்னு வருத்தத்தில் எழுதினேன். ஏன்னா வரதட்சணை ஒரு கொடுமை.
அது நீக்கப்பட வேண்டும். அதுதான் அந்த கவிஞனுடைய கடமையே என்ன, ஜனங்களுக்கு அந்தந்த இடத்துல அதை எடுத்து சொல்ல வேண்டிய தன்மை உள்ளவன் கவிஞன் தான். கவிஞனால் தான் அதை சொல்ல முடியும். எழுத்துக்கு அதாவது சொல்லுக்கு மதிப்பு நிறைய இருக்கிறது, எழுத்து பேனாவினுடைய இதுக்கு நிறைய மதிப்பு இருக்குது. அதே மாதிரி நான் இன்னும் சந்தோஷப்படுவேன், என்ன கேட்டால் அந்த உணர்வுகள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நானும் பேரறிஞர் அண்ணாவும் 5 மேடையில் அவரோட பேசியிருக்கேன். அது தோழமை கட்சி உறுப்பினராக நான் அப்பொழுது சுதந்திரா கட்சியில் இருந்தேன். அவரோட 5 மேடையில் கதிரவனுடைய எலெக்ஷன் சமயத்தில் பேசினேன். அண்ணாவே என்னை பாராட்டியிருக்கார், சபாஷ் தம்பி அப்படின்னு அவ்வளோ பாராட்டியிருக்கார். அது ஏன்னுட்டு அந்த உணர்வுகளை கொண்டு நம்ம ஜனங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தா அந்த கவிதைகள் சுத்தானந்த பாரதியார் தலைமையில் நான் கவிதை பாடியிருக்கேன். இன்னும் அவ்வளோ பெரிய மனுஷன் அவர். அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதே இதை இப்போ எடுத்துகிட்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு நிமிஷம் அதிகமாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டால், இன்றைக்கி வந்து நம்ம இந்த திருக்குறளில் வந்து மறுவாசிப்பின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். திருக்குறளே நம்ம உருக்குலைக்க ஆரம்பிச்சிட்டோமே, திருக்குறளே வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். மறுவாசிப்பின்னு போட்டு அதை நம்ம அப்படியே பின்னாக மாற்றி வாசிக்கிறோம். அப்போ பெரியவங்கள் எழுதினுடைய அர்த்தங்களுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாமல் போய்ட்டுருது. அதையும் நம்ம இந்த இடத்துல கண்டிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். மறுவாசிப்புன்னு யார் வேணால் எதை வேணால் எழுதலாம்னு இருக்கக்கூடாது. கலைஞர் மாதிரி பெரியவங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதை அந்த இடத்துல அதை ஒட்டி நம்ம அதை மாற்றாமல், நம்ம அந்த அர்த்தம் மாறாமல் நம்ம கொண்டு வரது தான் நம்முடைய அழகுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய புத்தகங்கள் நூல்களுக்கு வந்து பல பெரிய படைப்பாளிகள் வந்து அணிந்துரையெல்லாம் எழுதியிருக்காங்க. இப்போ நீங்கள் பாபநாசம் சிவன் பற்றி சொல்லியிருக்கீங்க, கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள், டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா, இவங்களுடைய படைப்புகள் எந்த அளவுக்கு உங்களை ஈர்த்துச்சு அப்படின்னு அவங்கள பற்றின உங்களுடைய எண்ணம் சொல்லுங்கள். அதாவது அதில் அதாவது உருகிறதுனால தான் நம்ம எழுதுறதுக்கே தோன்றுறது. இது நம்மளறியா நம்ம எழுதணும்னு நினச்சி உட்காண்டா எழுதுறது முடியாது. அந்த ஆர்வம் மட்டும் கிடையாது, எங்கேருந்தும் அந்த ஒரு சக்தி நமக்கு கொடுக்குறதே அவங்களுடைய பெரியவங்களுடைய படைப்புகள் தான். நே குருகி உன்னை பணியா அப்படின்னு அவர் பாடினான்னு அதை மாதிரி நம்ம எழுதணும்னு நமக்கு ஆசையாக இருக்குது. அந்த அளவுக்கு பெரியவர்கள்லாம் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த பாட்டெல்லாம் நம்ம போஷிக்கணும், அதை காப்பாற்றணுங்கிற உணர்வே அவர்கள் அந்த மாதிரி தமிழில் வந்து அந்த வார்த்தைகளை அவ்வளோ அழகாக நெக்குருகி உனைப்பணியா அப்படின்னு ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெக்குருகிங்கிற ஒரு வார்த்தை போரும். அந்த ஒரு வார்த்தையிலே அவ்வளவு, அதாவது நான் வேடிக்கை சொல்கிறது உண்டு, இந்த வார்த்தையினுடைய அழகு தான் அந்த கவிதையே நமக்கு தூக்கிட்டு போகிறது அப்படின்னு நான் சொல்வேன். அதே மாதிரி சந்தர்ப்பம் தெரியாமல் தொந்தரவு செய்யாதீர் அப்படின்னு ஒரு பொண்டாட்டி வந்து ஒரு புருஷனை பார்த்து பாடுறான்னு வச்சுங்களேன். சந்தர்ப்பம் தெரியாமல் தொந்தரவு செய்யாதீர், சந்தர்ப்பம் தெரியாமல் என்னை தொந்தரவு பண்ணாரான்னு அவன் சொன்னால்னே, அந்த சின்ன வார்த்தைகள் தானே இந்த கீர்த்தனை எவ்வளோ அழகாக அமையிறது. அதுதான் என்னுடைய ஆசை. அந்த மாதிரி தான் கொண்டு வரணும். பெரியவர்கள்லாம் நிறைய படம் போட்டிருக்காங்க. அவங்க வகுத்த வழி தான் இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணியிருக்கோம். அந்த வழியில் சரியாக பயணம் பண்ணாலே போகிறோம்னு நான் நினைக்கிறேன். பாபநாசம் சிவன் அவர்கள் வந்து கீர்த்தனை மாலைன்னு நிறைய வால்யூம் பண்ணியிருக்கார். அவர் ஆரம்ப காலத்துலேருந்து அவர் நம்ம தமிழ் இசை கீர்த்தனையை தூக்கி விட்டதில் பாபநாசம் சிவன் தான் முக்கியமான பெருந்தகை. அவர் தான் சுலபமாக தமிழை பாரதியார் கூட சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்தேன்னு தெலுங்குக்கு கொண்டு போயிட்டார். ஆனால் அதை மாற்றி அமைச்சது பாபநாசம் சிவன் அவர்கள் தான். அவருடைய பாடல் எல்லாமே கீர்த்தனை மாலையாக நிறைய வந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பாட்டுமே அந்த ஒவ்வொரு கீர்த்தனையுமே அவர் எழுதும்போது தன்னால் அனுபவித்து தானே பாடி எழுதினால அவ்வளவுமே சுரப்படுத்தப்பட்டு வால்யூம்கள் நிறைய பகுதிகள் வந்திருக்கு. அவருடைய ஒவ்வொரு பாட்டுமே எல்லோரும், அதாவது இன்றைக்கி கண்ணன் பாடலும் சரி, இல்லை மற்றபடி அந்த காலத்தில் நாட்டு பாடலாம் கூட பாபநாசம் நிறைய பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நிறைய கொத்தமங்கலம் சுப்புவை பற்றி சொல்லணும்னு சொன்னால் பாரதியாரை பற்றி கொத்தமங்கலம் சுப்பு தனியாக ஒரு நூல் எழுதியிருக்கார். அதே மாதிரி நம்ம கட்டுமாமனை பற்றி எழுதியிருக்கார். நிறைய நாட்டு பாடல்கள் நிறைய பண்ணியிருக்கார். ஒவ்வொன்றுமே தனித்தனி தொகுப்பாக வந்திருக்கு. கொத்தமங்கலம் சுப்புடைய பாடல் தொகுப்பும் தனியாக வந்திருக்கு. அதே மாதிரி அவர் வந்து வில்லுப்பாட்டுக்கு நிறைய பண்ணியிருக்கார். அதே மாதிரி காந்தி மகான் கதைன்னு ஒன்று பண்ணியிருக்கார். அற்புதமான ஒரு நூல். அந்த மாதிரி அவர் வந்து தனிப்பட்ட முறையில், அதாவது தமிழை வந்து கவிதை வடிவில் பாடல் வடிவில் புஸ்தகங்களாக எழுத முடியும்னு காமிச்சதில் கொத்தமங்கலம் சுப்பு. அதுவும் நாட்டு பாடலை வந்து கவிதைக்கு உண்டான அங்கீகாரம் கொடுத்து எழுதினவர் வந்து கொத்தமங்கலம் சுப்பு அவர் தான். அதே மாதிரி தமிழை வந்து இசையோடு சேர்த்து மனம் பெற செய்தவர் பாபநாசம் சிவன். பாலமுரளி கிருஷ்ணாவை பற்றி சொல்லவே வேண்டாம். அவர் வந்து தானே ஒரு வாக்கியக்காரர். என்னுடைய புஸ்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறது நீயும் வாக்கியக்காரன் தான் அப்படின்னு எழுதியிருக்கார். வாக்கியக்காரன் யாருன்னு தான் எழுதின பாட்டை தானே பாடுறவன். நான் எல்லா பாட்டையும் நான் பாட மாட்டேன், லேசாக மேலோட்டமாக நான் பாடி காமிப்பேன். என்னுடைய அன்பர்கள் அதை வந்து வாங்கி எல்லோரும் பாடுவான். ஆனால் இந்த அன்றைக்கி பாலமுரளி கிருஷ்ணாவை பார்க்கும்பொழுது அவரை அந்த ஒரு பாட்டை பாடி காமின்னு சொல்லிட்டார். நானும் அவருக்கு முன்னால் பெரிய சாதாரணம் தான், ஆனால் அவர் முன்னால் அந்த அவர் சொன்ன தைரியம் வந்து நான் பாட ஆரம்பித்தேன். அதே மாதிரி ஜெகவீர பாண்டியனார்னு ஒரு பெரிய கவிஞன்,
எவ்வளோ பேரை நம்ம மறந்துட்டோம். பாரதிய ஞாபகத்தில் வச்சுருக்கிற அளவுக்கு மற்ற கவிஞர்கள்லாம் ஞாபகப்படுத்திக்கலாம். ஜெகவீர பாண்டியனார்னு ஒரு அவன் கம்பன் கலைநிலைன்னு ஒரு புஸ்தகம் பண்ணினார். அதே மாதிரி அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கார். பொன்னை விட்டேன் பொருளை விட்டேன் பூமி முதல் யாவையும் போக விட்டேன் பின்னை விட்ட மனைவியையும் மேலான மக்களையும் வெறுத்து விட்டேன் பொன்னே உன்னை விட்டால் உயிர் விடுவேன் என்று உன்னை மடிதழுவி தாங்கி வெளிவருவார் பொடியே உன் ஒளிதான் என்னன்னு ஒரு பொடியை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்கார். பொன்னை விட்டேன் பொருளை விட்டேன் பூமி முதல் யாவையும் போக விட்டேன் பின்னை விட்ட மனைவியையும் மேலான மக்களையும் விட்டேன். இவ்வளவு பேரை விட்டுட்டு நான் துறவியாக போகிறேன்னு போகிறவங்க கூட மேலான மக்களையும் வெறுத்து விட்டேன் என்று சொல்லும் துறவியரும் உன்னை விட்டால் உயிர் விடுவேன்னு அந்த மடியை தாங்கிட்டு இருக்காங்களாம் பொடியை. அந்த அளவுக்கு உயர்வுன்னு சொல்கிறார் ஜெகவீர பாண்டியனார்னு ஒரு பெரிய கவிஞர். அவரை நம்ம இந்த நாடு மறந்துடுத்து. அவ்வளவு அற்புதமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. திருக்குறள் குமரேச வெண்பான்னு ஒன்று பண்ணியிருக்கார். அவ்வளவு திருக்குறளையுமே வெண்பாவாக வடிச்சிருக்கார். அது நம்ம வருத்தப்படக்கூடிய நிகழ்ச்சி தான். அவரெல்லாம் ஏன் மேலே கொண்டு வர முடியல. நம்ம திருப்பி அந்த பாரதிதாசன் இந்த மாதிரி 4-5 பேரை கொண்டு வந்த அளவுக்கு அவர்கள் எல்லாம் கொண்டு வரலைங்கிறது எனக்கு ஒரு ஆதங்கம். அவர்களுடைய கம்பன் கலைநிலை படைப்பெல்லாம் அற்புதமான படைப்பு. அந்த மாதிரி ஜெகவீர பாண்டியனான்னு ஒரு பெரிய கவிஞர். அதெல்லாம் எனக்கு அந்த இந்த இப்போ சொன்ன பாட்டு வந்து நான் வந்து என்னுடைய 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் மனப்பாடம் பண்ணது. அன்றைக்கி அவர் அந்த கவிஞர் முன்னால் அதை பாடி காமிச்சு பலே பாண்டியா அப்படின்னு நான் முதுகை தட்டி கொடுத்தார். அந்த அளவுக்கு அவர் என்கிட்ட அபிமானமாக இருந்தேன். அவ்வளோ பெரிய கவிஞரை நம்ம மறந்துட்டோம். அது தமிழ் கொண்டு வரணும், தமிழில் இன்னும் நிறைய போஷிக்கணும். ஆனால் அந்த நூல்கள்லாம் எங்கே கிடையாது. நான் ஏன் பதிப்பாளராக இருந்தேன், நூல்களெல்லாம் தொகுக்கிறேன், நூல்களை பாதுகாத்து வைக்கிறேன். கிட்டத்தட்ட 12,000 புத்தகங்கள் என்னுடைய பர்சனல் லைப்ரரியில் என்னுடைய அரங்கத்தில் இருக்குது. என்னுடைய வீட்டில் 12,000 பழைய புஸ்தகங்கள் எல்லாமே பழசு தான். இன்றைக்கி மறுபதிப்பு இருக்கிற புஸ்தகங்கள் கிடையாது. மறுபதிப்பு இல்லாத 12,000 புஸ்தகங்கள் வச்சுருக்கேன். இப்போது அவர் பெரியவர் ஸ்டாலின் அவர்கள் கூட இப்போது எனக்கு மறுமலர்ச்சியாக நான் நினைக்கிறேன். அவர் அன்றைக்கி அந்த அரங்கேற்றம் ஒன்று பண்ணி அந்த நூல் நிலையத்தை கொண்டு வரணும், ஒரு நூல் நிலையம் கொண்டு வரணும், நூல்களை கண்ணில் ஜலம் வருதுமா, அந்த நூல்களை கொண்டு வரணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாங்க. அது அந்த உரிமை அந்த உணர்வு நமக்கு வேணும். நம்ம போஷிக்கிறதுன்னு என்ன, அந்த நூல்களை அதுதான் தெய்வம் இல்லையா. எவ்வளோ பேர் படிப்பார்கள் பின்னால். அதை மறுமலர்ச்சியாக கொண்டு வந்திருக்கார் ஸ்டாலின் அவர்கள். அது சும்மா இது விளையாட்டு கிடையாது. அந்த எண்ணம் வருதே அந்த குடும்பத்தினால அந்த ஒரு உணர்வு வந்திருக்கு. அந்த தமிழை கொண்டு வரணும்னா முதல்ல புஸ்தகம் வரணும். புஸ்தகம் தான் தானே படிக்க முடியும். அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம அதை எடுத்துன்னு போகிறது நம்முடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. இப்போ புத்தகங்கள் பாதுகாப்பு அப்படின் போது ஒரு பதிப்பாளரா நீங்க நிறைய பேர்கிட்ட நீங்களே போய் தேடி கொண்டு வந்து சுவடியில் இருந்ததெல்லாம் கூட நீங்க மாத்திருக்கீங்க. நம்ம ஆரம்பத்துல பேசும்போது நிறைய மொழிபெயர்ப்பு பண்ணிருக்கீங்க. ஒரு பதிப்பாளரா இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க படைப்பாளியாகவும் இருக்கீங்க, பதிப்பாளராகவும் இருக்கீங்க. அப்படின்னும் போது மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு? மொழிபெயர்ப்புன்னு கேட்டால் நாம் எல்லாம் பாரதி கூட சொல்லியிருக்கார். எங்கெங்கிருந்து எல்லா நாட்டிலேருந்து எல்லா மொழிகள்லேருந்து நம்ம தமிழுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் நம்முடைய ஆசை. இன்னும் தமிழ் வந்து நிறைய விஷயங்களை இழந்துருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய ஆசை. அதனால தான் அந்த மொழிபெயர்ப்புன்னு வச்சுருந்தேன். ஆனால் மொழிபெயர்ப்புங்கும் போது எனக்கு மொழிபெயர்ப்பு வந்து அவ்வளவு சுலபமாக வராது. ஆனால் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு நான் வாங்கினேன். எல்லாரிடையும் யார் மொழிபெயர்க்க தெரியுமோ அந்த மாதிரி பெரியவர்கள்லாம் போய் பார்த்து அவர்கள் காலில் விழுந்து, உண்மையிலே சொல்கிறேன், காலில் விழுந்து சில பேர்கிட்ட நான் அந்த எழுத்துக்களெல்லாம் வாங்கி மறுபதிப்பு பண்ணினேன். அந்த அளவுக்கு ஈடுபாடோடு நம்ம உள்ளே இறங்கினா தான் அதை பதிப்பிக்க முடியும். அதை அவ்வளோ சுலபமாக பதிக்க. ஏன்னாட்டா தெலுங்குலேருந்து வடமொழிக்கு பண்ணி வடமொழியிலேருந்து தமிழுக்கு பண்ணுறதுங்கிறது அவ்வளவு இடையூறான சமாச்சாரமாக இருந்தது சில விஷயங்களில். அதே மாதிரி பித்துக்குளி முருகதாசும் நிறைய குமிச்சு வச்சுருக்கார். ரெண்டாவது, இந்த காலத்து ஜனங்களுக்கு ஒரே வேதாந்தமாகவும் இருக்கக்கூடாது. இந்த காலத்து ஜனங்களுக்கு வேதாந்தம் புரியவே மாட்டேங்கிறது, புரியவும் அவசியம் இல்லை. அவர்களுக்கு தேவையானதை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் அதை இணைத்து கொடுக்கணுமே ஒழிய முழுக்க வேதாந்தமாக இருந்தால் ஜனங்களும் விரும்ப மாட்டார்கள். அதுவும் ஜனங்களை ரீச் ஆகாது, போய் சேராது. அதனால தான் நான் வந்து மொழிபெயர்ப்புன்னு சொல்கிற எதெல்லாம் எவ்வளவு எளிமையாக மொழிபெயர்க்கணுமே அதை மொழிபெயர்க்கக்கூடிய ஆட்கள் அறிஞர்கள்கிட்ட போய் உட்கார்ந்து நான் எழுதி வாங்கிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க? ஏன்னா சுவடியில் இருந்தது சில பேர் அதோட அருமையே தெரியாமல் அது ஏதோ ஒரு பழைய பொருட்கள் மாதிரின்னு வச்சுருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒரு படைப்பாளிக்கு தான் தெரியும் அதோட முக்கியத்துவம் என்னன்னு. இந்த மாதிரி நீங்கள் சேகரித்து வச்சிருந்தது எவ்வளோ தூரம் புத்தகமாக வந்திருக்கு? இப்போ கூட நான் சமீபத்தில் ஒரு விஜயம் என்னுடைய குருநாதனுடைய விஜயம் ஒன்று போட்டேன். அது வடமொழியிலேருந்து பதிப்பு கட்ட நூல். அந்த வடமொழி ஏட்லேருந்து அதை கொண்டுறதுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே காஸ்ட் ஆச்சு. அவ்வளோ தூரம். ஏன்னுட்டு அந்த ஏட்லேருந்து அதை மறுபதிப்பு பண்ணுறதுங்கிறது அவ்வளோ அதிகமான இது இருந்தது. அது பணத்தையோ பொருளை பற்றியோ நான் சொல்லலை. அது
அதுக்காக நம்ம சிரமப்பட்டு அதிலேயே உன்னிப்பாக இருந்து நம்ம முயற்சி செய்தால்தான் நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இழந்துன்னு இருக்கோம் தமிழில். அந்த இழப்பு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தமிழ் வளர்ச்சித்துறை அவர்கள்லாம் நமக்கு நிறைய கொண்டு வரணும். அதே மாதிரி உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அதெல்லாம் பெரியவங்க பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த துறைகள்லாம் நல்லா நடந்துட்டுருக்கு. ஆனால் இன்னமும் எனக்கு ஜனங்களுக்கு வேண்டிய தமிழ் தேவையாக இருக்கா? இன்னும் இல்லை. அவங்க பழசி இலக்கணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபாடாக இருக்காங்க, தொல்லியல் ஆராய்ச்சியில் இருக்காங்களே ஒழிய ஜனங்களுக்கு வேணுங்க தமிழை அவங்க எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்னும் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. எனக்கு அவ்வளவு அதில் சந்தோஷம் இல்லை. ஆனாலும் அவர்கள் ஈடுபாடு இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் ஜனங்களை ரீச் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, அடிமட்டத்துக்காரன் அதுதான் என்னுடைய பாபநாசீவன் அந்த காலத்து கீர்த்தனை பாடாமல் அடிமட்டத்துக்காரன் கூட கேட்குற அளவுக்கு தான் பண்ண. ராஜாஜி ஒரு பாட்டு தான் பாடியிருக்கார், ஒரு பாட்டு தான் பண்ணார். அது ஜனங்களை போய் ரீச் ஆச்சு. அந்த மாதிரி ஜனங்களை ரீச் ஆகிற மாதிரி நம்ம காரியங்கள் பண்ணணும் தான் எனக்கு ஆசை. ஓகே, உங்களுடைய படைப்புகள் அப்படின்னு வரும்போது கவிதைகளும் இருக்குது, நூல்களும் இருக்குது. அப்படின்னும் போது நூல்கள் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான ஒரு கருத்துக்கள்லாம் உங்களோட படைப்பு மூலமாக வெளிவந்துட்டுருக்கு? நான் என்னென்ன இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் தலவரலாறுன்னு ஒன்று எழுதினேன். உண்மையிலே ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு புராணம் பேர் வாய்ந்த ஊர். ஆனால் அதுக்கு தலவரலாறு குறிப்பாக எதுவுமே இல்லை. அப்புறம் நான் ரொம்ப யோஜனை பண்ணி அங்கேருந்து விஷயங்களெல்லாம் நிறைய தொகுத்து அந்த தலவரலாறு கொண்டு வந்தேன். அது என்னுடைய துறை இல்லை. ஆனால் அதில் ஆர்வம் காரணமாக பின்னால் அதை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நம்முடைய அரசாங்கமே ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் 450 வருஷம் ஓல்டுன்னு எழுதுகிறாங்க. அந்த கோபுரத்தை பார்த்தாலே தெரியும் எத்தனையோ 1000 வருஷம் ஓல்டுன்னு. ஏன்னா அந்த மாதிரி சில தவறுகள்லாம் நடந்துடுறது நம்ம விஷயங்களில். அதனால் அந்த எழுதணும்னு ஆர்வப்பட்டு எழுதினேன். என்ன ஸ்ரீவில்லிபுத்தூர் தலவரலாறுன்னு ஒரு புஸ்தகம். அதுக்காக ஆராய்ச்சி பண்ணி நிறைய சரித்திர இதெல்லாம் எடுத்துன்னு போய் நிறைய ஆட்களை பார்த்து நம்ம எழுதுறது உண்மையானு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்கெல்லாம் பெரியவர்களை சந்திச்சு பண்ணினேன். அதே மாதிரி இப்போது ஜனங்க இன்னொன்று நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய வருந்தத்தக்க விஷயம் ஒன்று என்ன பெண்களுடைய மனம், திருமணங்கள். பெண்களும் ஆண்களும் எல்லாரும் அவசரமாக இருக்காங்க. அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு மறுத்துடுறாங்க. ரெண்டு பேரும் ஒரு புரிந்து கொள்ள இல்லை. ஒன்னஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா டுகெதர்னஸ் சொல்கிறாங்க இல்லையா, அது இல்லை. அதனால் நிறைய குழந்தைகள் தகராறுகள் பண்ணிட்டு மனஸ்தாபத்தோடு இருக்காங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதனால் இனிது இனிது இல்லறம் இனிது அப்படின்னு ஒரு புஸ்தகம் பண்ணினேன். அது ராக்கி ரங்கராஜனும் சிவசங்கரி அம்மாவும் அதுக்கு முன்னுரை கொடுத்துருக்காங்க. சிவசங்கரி அம்மா இது படிக்க வேண்டிய நூல் அப்படின்னு ராக்கி ரங்கராஜன் அப்படியே எழுதி கொடுத்துருக்காரு. சாசனம் மாதிரி எழுதிட்டார். இது அனைவரும் எனக்கு திருமணமாகின்ற தம்பதிகள் கட்டாயம் படிக்க வேண்டிய நூல்னு பண்ணியிருக்காங்க. சிவசங்கரி அம்மா அவ்வளோ பாராட்டியிருக்காங்க. அதாவது ஒரு பொண்ணுக்கும் ஆணுக்கும் 50-50 என்ன இருக்குது, நாராயணன் சொல்கிற மாதிரி இதுவும் 100 அதுவும் 100ன்னு வச்சுக்கணும், 2 பேர் 100 பங்காக எடுத்துக்கட்டும் அப்படின்னு நான் எழுதியிருப்பேன். ஏன்னா பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி ஜனங்களுக்கு எது தேவையோ அதைத்தான் கொடுக்கணும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி என்னுடைய சண்டமாரதம் கவிதைகள்னு இந்த புஸ்தகம். இது நான் நம்ம அந்த ஸ்பீக்கர் அன்னாள் ஸ்பீக்கர் காளிமுத்து அவர் என்னுடைய நண்பர். அவர் என்கிட்ட நின்றுட்டு என்னை அமுக்கி என்னை ப்ரெஷர் கொடுத்து இந்த நூலை வெளியில் கொண்டு வச்சார். சண்டை இதுக்கு அவருக்கு முன்னுரை கொடுத்துருக்கார். ஏன்னா இந்த கவிதை தொகுப்பில் நிறைய ஜனங்களுக்கு என்ன தேரணுமோ தமிழ் கவிதைகள், ஜனங்கள் சாதாரண பட்டிக்காட்டான் புலம்பல்னு ஒன்று எழுதியிருக்கேன். அந்த மாதிரி ஜனங்களுக்கு என்ன தேரணுமோ அதுதான் என்னுடைய ஆர்வமாக இருக்குது. நம்ம நிறைய எண்ணிக்கையில் நான் அதிகமாக எழுதுறதுக்கு நான் விருப்பப்படலை. குறைஞ்சதாக இருந்தாலும் ஜனங்களுக்கு போய் சேரணுங்கிறது தான் என்னுடைய குறிக்கோளாக இருக்குது. கண்டிப்பாக சார். ஒரு இலக்கிய சிந்தனையாளராக 45 ஆண்டுகளை கடந்த உங்களோட பயணம் இப்போ வரைக்கும் தொடர்ந்து போயிட்டுருக்குன்ன போது இதோட ஆரம்பம் அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு, முதல் படைப்பு உருவான விதம், அதுக்கப்புறமா நம்மளுடைய இலக்கியங்களெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வரைக்கும் ஒரு பதிப்பாளராக நீங்கள் ஒவ்வொரு இடமும் தேடி போய் அதை சேகரிக்கிற விதம், மொழிபெயர்ப்போட முக்கியத்துவம் என்ன, உங்களுடைய ஒரு தனித்துவம், நீங்கள் பார்த்த வியந்த கவிஞர்கள் இப்படின்னு நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்களை மாதிரி மீடியாக்கள் எங்களை மாதிரி கவிஞர்களை பாராட்டும் பொழுது எங்களுக்கெல்லாம் பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அதுதான் எங்களுடைய உணர்வுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி கடனோடு இருக்கேன். இந்த அமைப்புக்கு நன்றி, கலைஞர் டிவிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கேன். இதை என்னை அறிமுகப்படுத்தியவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சிருக்கேன். உங்களுக்கு குறிப்பாக அதே மாதிரி நேயர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக ஒவ்வொரு நாளுமே வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். இன்றைக்கு என்ன அரிய தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்று குழந்தைகளை வளர்ப்பதில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம்
சில நன்மைகளையும் சில தீமைகளையும் சமூகத்திற்கு தந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு தலைமுறைக்கும் வேறுபாடு இருக்கிறது, எல்லாவற்றிலும் வேறுபாடு இருக்கிறது. நம்முடைய உணவு முறையில், உடைகளில், உடுத்தும் பழக்கத்தில், எல்லாவற்றிலும் இருக்கிற வேறுபாடுகளைப் போல குழந்தைகளை வளர்ப்பதிலும் தலைமுறைக்கு தலைமுறை வேறுபாடு வந்து கொண்டே இருக்கிறது. நாம் அறிந்த வரையில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பெற்றோர்கள் குழந்தைகளிடம் கண்டிப்பாக இருந்தார்கள். இன்றைக்கு பெரும்பான்மையாக குழந்தைகளிடம் மிக இயல்பாக நண்பர்களாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்திருக்கிறது. இது ஒரு நல்ல வளர்ச்சி, நல்ல மாற்றம். ஆனால் அதிலும் சில குறைகள் இருக்கின்றன, இதிலும் சில குறைகள் இருக்கின்றன. மிகுந்த கண்டிப்பு, உள்ளே பாசம் இருந்தாலும் கூட பிள்ளைகளை நேருக்கு நேராக பாராட்டிவிடக்கூடாது, அது அவர்களை கெடுத்துவிடும். நாம் பிள்ளைகளிடம் வாஞ்சியாக இருக்க வேண்டுமே தவிர கூடுதலாக செல்லம் கொடுக்கக்கூடாது, அதை வெளிக்காட்டக்கூடாது என்பதுதான் சரி என்ற கருத்து ஒரு தலைமுறையை பற்றி இருந்தது. இன்றைக்கு பிள்ளைகளை கண்டிக்க வேண்டாம், நாம் தான் துயரப்பட்டோம், வறுமையில் இருந்தோம், இன்றைக்கு நம் பிள்ளைகளாவது மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்கிற மனநிலை காரணமாக மிக கண்டிப்பாக இருந்த அந்த காலத்திலிருந்து கண்டிப்பே இல்லாத காலத்தை நோக்கி இன்றைக்கு நாம் நகர்ந்திருக்கிறோம். பிள்ளைகள் எது கேட்டாலும் உடனடியாக வாங்கி கொடுத்து விட வேண்டும். அப்படி செய்கிற போது ஏமாற்றமே அறியாத, தோல்வியே அறியாத பிள்ளைகள் நாளைக்கு சமூக வீதிகளுக்கு வருகிறார்கள். அப்படி வருகிற வேளையில் வீடு போல, பெற்றோர் போல சமூகம் கேட்டதையெல்லாம் தந்து விடாது. ஏமாற்றமே இல்லாத வாழ்க்கை யாருக்கும் வாய்க்காது. தோல்விகளே இல்லாத ஒன்றை நாம் கற்பனை செய்து பார்க்கவே முடியாது. அப்படி வருகிற போது தோல்வியையே கண்டறியாத குழந்தை முதலாக தோல்வியை பார்க்கிற போது அதை தாங்கிக் கொள்ளுகிற வலிமை இல்லாத ஒருவனாக இருக்கிறான். குழந்தையாக இருக்கிற போது கேட்டதெல்லாம் கிடைத்தது. இன்றைக்கு கேட்டதில் 1-2 கூட கிடைக்கவில்லை என்கிற போது அவனுக்கு விரக்தி வருகிறது, கோபம் வருகிறது. அவன் ஒரு தீய மனிதனாக மாறிப்போகிறான். அதற்கும் இந்த குழந்தை வளர்ப்புக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. அப்படியானால் பழைய காலத்தில் இருந்த அந்த கண்டிப்பு தான் சரியா என்றால் அதுவும் முழுமையாக சரியானதல்ல. முன்பெல்லாம் மிக கடுமையான கண்டனங்கள், குறைந்த மதிப்பெண்களோடு பிள்ளைகள் வீட்டுக்கு வந்தால் அதற்கான தண்டனை பல வீடுகளில் மிக கடுமையாக இருந்தது. மற்றவர்கள் முன்னிலையில் அந்த பிள்ளைகள் அடித்து நொறுக்கப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள், முட்டி போடச் செய்யப்பட்டார்கள். தங்கள் பிள்ளைகளை யாராவது கொடுமைப்படுத்துவார்களா? இப்படியெல்லாம் செய்தால்தான் பிள்ளைகள் நாளைக்கு வாழ்க்கையில் சரியாக இருப்பார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அப்படி செய்தார்கள். பாசம் இல்லாமலோ விருப்பம் இல்லாமலோ இல்லை. அப்படி செய்ததால் திருந்தி வளர்ந்த பிள்ளைகளும் உண்டு. அப்படி செய்ததால் அவமான போக்கில் ஒரு குற்றவாளிகளாக பின்னால் வளர்ந்த பிள்ளைகளும் உண்டு. இரண்டுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதுபோலத்தான் இன்றைக்கு செல்லம் கொடுத்து கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் நாளைக்கு உலகத்தின் நல்லவர்களாக வல்லவர்களாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கு கேட்டவைகளெல்லாம் கிடைக்காத போது ஏமாற்றமடைந்து கோபம் கொண்டு தன்னம்பிக்கை இழந்து போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எனவே குழந்தை வளர்ப்பு என்பது இரண்டுக்கும் இடைப்பட்டதாக இருக்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. பிள்ளைகள் கேட்ட உடனே கேட்டவைகள் எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்து பழக்குவது அவ்வளவு நல்லதில்லை. ஆனால் அதற்காக கேட்கவே கூடாது என்று மிரட்டுவதும் சரியானதில்லை. நீ கேட்பது சரிதான், ஆனால் உடனே அதை வாங்கிவிட முடியாது. இந்த சிக்கலெல்லாம் இருக்கிறது. அப்பாவின் பொருளாதார நிலை இவ்வளவுதான், முடியாது என்பதை பிள்ளைக்கு விளக்க வேண்டும். முடியாது என்று சொல்லுவதே அவமானம் என்று கருதுவதும், பிள்ளை தன்னை பற்றி என்ன நினைப்பான் என்று எண்ணி பார்ப்பதும் அவ்வளவு ஆரோக்கியமான போக்கு இல்லை. எனவே பிள்ளைகளுக்கும் துன்பங்கள் புரிய வேண்டும். பல வீடுகளில் நாம் பார்க்கிறோம், பிள்ளைகளுக்கு இந்த கஷ்டமே தெரிய வேண்டாம் என்று சொல்லுகிற பெற்றோர்கள். அதற்கும் அன்புதான் காரணம். பிள்ளைகளை கண்டித்த பெற்றோர்களிடமும் அன்புதான் இருந்தது. அன்பு எப்போதும் எல்லா வேலைகளையும் செய்யும், நல்லதும் செய்யும் தீயதும் செய்யும். வள்ளுவர் போகிற போக்கில் ஏதோ ஒரு எதுகை மோனைக்காக சொல்லிவிடவில்லை. அறத்திற்கே அன்பு சார்ப என்ப அறியார், மரத்திற்கும் அகுதே துணை என்றான் வள்ளுவன். நல்லதற்கு மட்டும்தான் அன்பு துணை செய்யும் என்று அறியாதவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தீமைக்கும் இந்த அன்புதான் காரணமாக இருக்கும். எனவே இரண்டுக்கும் அன்பு காரணம். மிக கடுமையாக நடந்து கொண்ட பெற்றோர்களுக்கு பின்னால் இருந்ததும் அன்புதான். மிக மிக பிள்ளைகள் கேட்டது எல்லா வழிகளுக்கும் இணங்கி போகிற பெற்றோர்களிடம் இருப்பதும் அன்புதான். ஆனால் அந்த அன்பை
கடுமையாக காட்ட வேண்டியதில்லை, இவ்வளவு எளிமையாக தர வேண்டியதும் இல்லை. இரண்டுக்கும் இடையில் அதனை நெறிப்படுத்துவது, பிள்ளைகளுக்கு புரிய வைப்பது. பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும், ஆனால் எல்லாம் கேட்டவுடன் கிடைத்துவிடக்கூடாது. கேட்டவுடன் எல்லாம் கிடைக்குமானால் வாழ்க்கை முழுவதும் இப்படித்தான், நாம் எதை விரும்பினாலும் பெற்றுவிடலாம் என்கிற எண்ணம் அந்த பிள்ளைகளுக்கு வரும். பிள்ளைகளை அடித்து நொறுக்கிவிடக்கூடாது. அதே நேரத்தில் கண்டிப்பே இல்லாமலும் வளர்த்து விடக்கூடாது. ஒரு கடும் சொல் கூட அறியாத பிள்ளை பிற்காலத்தில் ஒரு சாதாரண சொல்லை கூட தாங்க முடியாதவனாக சுருண்டு போய் விடுவான். எனவே இரண்டுக்கும் இடைப்பட்டு, அத்தனை கண்டிப்பும் இல்லாமல் இத்தனை எளிமையும் இல்லாமல், இரண்டுக்கும் இடைப்பட்டு சொல்ல வேண்டியவைகளை சொல்லி, கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டித்து, கொடுக்க வேண்டியவைகளை மட்டும் கொடுத்து, சிலவற்றை தாமதமாக்கி கொடுத்து பிள்ளைகளை நாம் வளர்க்கிறோம் என்பதை விட பிள்ளைகளை பக்குவப்படுத்துகிறோம் என்பது முதன்மையானது. மெல்ல மெல்ல அந்த பிள்ளைகளை இந்த வாழ்க்கைக்கு ஏற்றவர்களாக மாற்றுவது. பிறந்த குழந்தைகளின் பாதங்கள் பட்டு போல இருக்கும். ஆனால் அப்படி பட்டு போலவே மென்மையாக அந்த பாதங்கள் இருக்குமானால் பிற்காலத்தில் அந்த பாதங்களால் நடக்க முடியாது. நடந்து நடந்து அந்த பாதங்கள் காய்த்தும் கனத்தும் போகிற போதுதான் நடப்பதற்கு உரிய மேடு பள்ளங்களில் ஏறி இறங்குவதற்குரிய வலிமையை, வாய்ப்பை அந்த கால்கள் பெறுகின்றன. அப்படித்தான் வாழ்க்கையும். எனவே கண்டிப்பு, கனிவு என்கிற இரண்டிற்கும் இடையில் கண்டிப்பு கலந்த கனிவு என்பதை பிள்ளைகளுக்கு பழக்க வேண்டும். இரண்டையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வெற்றியும் வேண்டும், தோல்வியும் வாழ்வில் வரும் என்கிற உண்மையும் வேண்டும். தோல்வியே இல்லாத வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் வாழ்க்கை முழுவதும் பின்னால் தோல்வியாக முடிந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே குழந்தை வளர்ப்பென்பது வெறும் ஒரு குழந்தை, ஒரு குடும்பம் சார்ந்ததில்லை, ஒரு சமூகம், ஒரு நாடு சார்ந்தது என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். பொழுதுபோக்கிற்காக இணையதளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கும் நாம், இணையதளத்தை பயன்படுத்தி குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி பெறலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் வணிகம் பகுதி. வணக்கம். இதுக்கு முன்னாடி வந்திருந்த வாரங்களில் வந்து நம்ம ஒரு வாரமும் ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட நிதி ஆலோசனைகளையும் தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய ஆலோசனைகளையும் பற்றி பேசிகிட்ருக்கோம். இதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து கவர் பண்ணிக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே அதை கவர் பண்ணி பேசிட்டு வரோம். நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதில் தொடர்ச்சியாக வந்து இப்போ லாஸ்ட் வீக்கில் நம்ம என்ன பேசினோன்னா, ஒரு பிஸ்னஸ் பிளான்னா எப்படி எழுதணும், அந்த பிஸ்னஸ் பிளானில் வந்து என்னென்ன பாயிண்ட்டெல்லாம் நம்ம கவர் பண்ணலாம், பிஸ்னஸ் பிளான் எதுக்கு தேவைங்கிறது வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அதில் வந்து நம்ம ஒரு 5 பாயிண்ட்டை வந்து முதல்ல ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த 5 பாயிண்ட்டையும் வந்து எப்படி ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ணணும், எப்படி நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறத இது தமிழாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷாக இருந்தாலும் பரவாயில்ல. பிஸ்னஸ் பிளான் எழுதுறதுக்கு வந்து தமிழில் எழுதிட்டு அப்புறம் கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் இங்கிலீஷில் தான் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஒரு கலோக்கியலாக பேசும்போது இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணி பேசுவோம். ஏன்னா சில டெர்மினாலஜி அந்த பர்டிகுலர் வேர்டில் பேசினா தான் கரெக்டாக போய் சேரும். சில விஷயங்கள் வந்து முதலீடுன்னு சொன்னோன்னா ஈக்விட்டி ஈக்விட்டிங்கிறது கொஞ்சம் சரியாக நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிக்கும். முதலீடுங்கும் போது கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரலாம். இதுக்கு வந்து என்னென்னா ஜென்ரல் கலோக்கியல் லாங்குவேஜுக்காக அதை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து இதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா 5 பாயிண்ட்டை நம்ம கவர் பண்ணதுக்கப்புறம் 6வது நம்ம ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து சேல்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வரக்கூடிய ஐட்டம். இது ஒரு பிஸ்னஸ் பிளானில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வரும். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ஐட்டம், அடுத்தது இப்போ சேல்ஸு. அதில் பார்த்திங்கன்னா உங்களோட சேல்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதணும். சேல்ஸ் என்னங்கிறது இது எல்லாமே அந்த ஆர்டர் படி, அந்த ஹெட்டிங் படி எழுதிட்டு வந்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கும் ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். நிறைய எழுதக்கூடாது, குறைஞ்ச லெவலில் எழுதணும். பிஸ்னஸ் பிளான் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே நல்லது தான். நாளைக்கு யார் கேட்டாலும் இது வந்து யாருக்கு தேவை இருக்கோ அவங்க தான் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. யாரெல்லாம் தொழில் பண்ணுறீங்களோ எல்லாரும் பிஸ்னஸ் பிளானை எழுதி வச்சுக்கிறது நல்லது. அப்படி எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு தெரியலன்னா இது சம்மந்தப்பட்ட ஆலோசகர்களோ இல்லை நடத்துகிறவங்களோ எங்களை மாதிரி இருக்கிறவங்கள அப்ரோச் பண்ணிங்கன்னா நம்ம உங்களுக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணி கொடுக்க முடியும். அதில் பார்த்திங்கன்னா இந்த சேல்ஸ் அப்படின்னா நீங்கள் எப்படி எவ்வளோ சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஒரு வருஷமாக நடத்துகிறீங்கன்னா ஒரு வருஷமும் இந்த ஒரு வருஷத்தில் மாதம் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அதுக்கடுத்து வாரம் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அப்புறம் தினம் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வெறும் 1 இயர் சேல்ஸை மட்டும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் நாளைக்கு வந்து
எப்படி கால்குலேட் பண்ணினாலும் நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் வரக்கூடிய விஷயமா இருக்கணும். 5 வருஷம்னா 5 வருஷத்துக்கு உண்டான தனித்தனி இயர் இருக்கணும், 3 வருஷமாக பிரேக் பண்ணியிருக்கணும், எவ்ரி இயராக இருக்கணும், அப்புறம் எவ்ரி மந்த்தாக இருக்கணும், எவ்ரி டேவாக இருக்கணும், எவ்ரி 15 டேஸாக இருக்கணும், எவ்ரி வீக்காகவும் இருக்கணும். ஸோ இவ்வளோ விஷயத்தை நீங்கள் பிரேக் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களால் க்ளீனாக கண்டுபிடிக்க முடியும் எந்தெந்த வாரம் உங்களுக்கு டிப் ஆகிருக்கு, என்னென்ன தேதியில் என்னென்ன நாளைக்கு டிப் ஆகிருக்கு, அது என்னென்ன நாளைக்கு டிப் ஆகிருக்கிற நாளில் அன்றைக்கி என்ன கிழமை வந்திருக்கு, அந்த கிழமைக்குள்ள அன்றைக்கி ஏதாவது லீவு வந்திருக்கா, இல்லை வேறு இன்சிடென்ட் நடந்திருக்கா. ஏன்னா இந்த பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு எக்ஸல் இப்போ இன்றைக்கி வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட இன்னும் அந்த காலத்தில் அதே சிஸ்டத்துலேயே தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம அட்வான்ஸில் போகிறோமோ அவ்வளோக்கு தொழிலுக்கு உண்டான ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து முன்னாடி காலத்துலலாம் இதெல்லாம் வச்சுருக்கல, அப்போ இதெல்லாம் கிடையாது. அப்போக்கு இருந்த காலத்தில் அன்னைக்கு இருந்த டெக்னாலஜிக்கு அவங்க அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து வேறு, இன்னிலேருந்து 30 வருஷம் கழிச்சு இதை விட இன்னும் அட்வான்ஸ்டாக போகும். ஸோ அதனால் நம்ம வந்து பழசை சொல்லிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு இப்போ புதுசில் இன்றைக்கி டேட்டுக்கு வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கேல்குலேஷன் உங்களுக்கு தான் பெனிஃபிட். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டெக்னாலஜி அவைலபிளாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த டெக்னாலஜி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீனாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் சொன்ன விஷயத்தில் வந்து சேல்ஸை நீங்கள் பிரேக் பண்ணி இந்த மாதிரி வாரம் டெய்லி மந்த்லி இயர்லின்னு பார்க்கும்போது எந்த வருஷம் டிப் ஆகிருக்கு, எந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, என்ன தேதியில் ஆகிருக்கு, என்ன கிழமையில் ஆகிருக்கு, என்ன பர்டிகுலர் டேனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, என்ன டேனால் டிக்ரீஸ் ஆகிருக்குங்கிற விஷயத்தை வரைக்கும் நீங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ண முடியும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டாபிக் யூசர்ஸ். எத்தனை பேர் உங்களோடதை யூஸ் பண்ணுறாங்க. சர்வீஸாக இருந்தீங்கன்னா, சர்வீஸ் ஐட்டமாக இருந்ததுன்னா எத்தனை பேர் இந்த உங்களோட ஐட்டத்தை வாங்குகிறாங்க, தட் மீன்ஸ் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறாங்க. ப்ராடக்டாக இருந்ததுன்னா எவ்வளோ பேர் உங்கள்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ டீலர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ நெட்வொர்க் இருக்காங்க. யூசர் எவ்வளோங்கிறது உங்கள் கையிலேருந்து அடுத்தவங்க கைக்கு போகிறது எத்தனை பேருக்கு. அதாவது எண்ட் யூசர் தேவையில்லை, இம்மீடியட் யூசர் தான் நமக்கு வேணும். நீங்கள் என்ன ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி பண்ணுறீங்கன்னா, மேனுஃபேக்சரிங்கில் வந்து ஒரு த்ரெட்டு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த த்ரெட்டு வந்து அடுத்தது வந்து வேறு ஒரு டெக்ஸ்டைல் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு போகுதுன்னா அந்த யூஸரை மட்டும் கேல்குலேட் பண்ணால் போகிறோம். நீங்கள் கடைசியில் இருக்கிற யூஸர்லாம் நம்ம எழுதணுங்கிறது அவசியம் கிடையாது. இது நம்மளோட நாலேஜுக்காக தான் மெயினாக, ப்ளஸ் அடுத்தவங்கள்ட்டேருந்து ஃபண்டிங் வாங்குறதுக்காகவோ இல்லை டெவலப் பண்ணுறதுக்காகவோ. அதுக்கு அடுத்தது இப்போ இன்றைக்கி டேட்டில் வந்து நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்னு சொல்லுவோம். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியும் அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடையோ இல்லை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடையோ வருஷத்துக்கு ஒரு தடையோ க்ரீட்டிங்ஸாவோ இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் டேலியோ இந்த மாதிரி எல்லா அவங்கக்கிட்ட இருக்கிற அட்ரஸ் வச்சுருக்கிற கஸ்டமர் எல்லாருக்கும் ஒரு கொரியரோ இல்லை தபாலோ அனுப்புவாங்க, இந்த மாதிரி எங்கிட்ட சேல்ஸ் இருக்குன்னு. இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வருஷமாக பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மெயில் தான், எல்லாருக்கும் மெயில் வந்துடும். அதில் வந்து முக்கியமான விஷயம், நம்மள்கிட்ட எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் ஆகி மெயில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்காங்கன்னு என்ன அர்த்தம்னா, நம்ம ஒருத்தருக்கு மெயில் அனுப்புகிறோம் அப்படின்னோன்னா இது வந்து ஒரு சாதாரணமான டைரக்ட் விஷயமாக அனுப்பும்போது எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. இதே மெயில் வந்து காமனாக வந்து ஒரு 1000 பேருக்கு அனுப்புகிறோம் அப்படின்னிங்கன்னா இதுக்கு பேர் மாஸ் மெயில்னு பேர். அந்த மாதிரி மாஸ் மெயிலுங்கிறத போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்டர்நெட் ப்ரொவைடர் கூகுளோ யார் இருந்தாங்களுமோ அந்த பர்டிகுலர் மெயிலை பிளாக் பண்ணுவாங்க. ஏன் பிளாக் பண்ணுவாங்கன்னா, இது ஒரு ஸ்பேம் மெயிலாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால பிளாக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் கஸ்டமருக்கெலாம் நீங்கள் அனுப்பும்போது இதை வந்து உங்களுக்கு ரெகுலராக இருக்கிற கஸ்டமர், உங்களோட ப்ராடக்ட் வாங்கக்கூடிய கஸ்டமராக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்கள நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா என்னென்னா, அவங்க உங்களோட மெயிலை அனுமதிக்கிறாங்கன்னு அர்த்தம், அவங்களோட மெயில் பாக்ஸுக்கு அனுமதிக்கிறாங்க. இது மாதிரி நம்மள்ட்ட எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறது தான் நமக்கு முக்கியம். சப்போஸ் நம்மள்ட்ட வந்து உங்கள் நிறுவனத்தில் வந்து ஒரு 1000 பேர் சப்ஸ்கிரைபராக இருக்காங்க அப்படின்னிங்கன்னா உங்களோட எல்லா கம்யூனிகேஷனும் அந்த 1000 பேருக்கு போகும். ஸோ இந்த 1000 பேருக்கு ஒரே டயத்தில் இப்போ ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொரியரில் தான் தபாலில் தான் போட்டு அனுப்ப முடியும். இப்போ இன்றைக்கி டேட்டில் ஒரே நிமிஷத்தில் மெயிலில் அனுப்பிச்சிடலாம். இப்போ அந்த 1000 பேருக்கும் கரெக்டாக போய் சேரும். மெயில் அனாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த மெயில் அனாலிட்டிக்ஸுங்கிறது என்னென்னா, எவ்வளோ பேருக்கு நீங்கள் மெயில் அனுப்பிச்சிருக்கீங்க, எவ்வளோ பேர் அதை ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ நிமிஷம் உங்கள் மெயிலை படிச்சிருக்காங்கங்கிற வரைக்கும் நம்ம ரிப்போர்ட் எடுக்க முடியும். ஸோ இதனால் என்ன விஷயம் என்னென்னா, உங்களோட மெயில் அனுப்புகிற விஷயத்துலேருந்து உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும்னா சப்ஸ்கிரைபரை நீங்கள் க்ளீனாக மானிட்டர் பண்ணலாம். இவ்வளோ பேர் இவ்வளோ நிமிஷம் படிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் இதை அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆளும் ஒவ்வொருத்தரும் 2 நிமிஷம் உங்களோட மெயிலை படிச்சிருக்காருன்னா அவருக்கு வந்து ஏதோ ஒரு தேவையான விஷயம் உங்கள் மெயிலில் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு தேவையான விஷயம் ஒரு மெயிலில் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களோட ப்ராடக்ட் அவர் போய் ரீச் ஆக போகுதுன்னு அர்த்தம்.
ஒரு ப்ராடக்ட் ஒருத்தருக்கு ரீச் ஆக போகுது அப்படின்னீங்கனாலே அடுத்தது சேல்ஸ் உடனடியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் தான் உங்களோட டேலண்ட் வரும். ஸோ இப்போ வந்து மெயில் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர் இம்பார்ட்டன்ட், அதில் மெயிலில் போய் போகிற மாதிரி வச்சுக்கணும். 4வது வந்துட்டு இந்த 4த்தையும் ஒன்று வந்து சேல்ஸு, அப்புறம் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர் ஒன்று சொல்லியிருந்தோம், அப்புறம் மெயிலிங் வந்து எத்தனை பேர் இருக்குது, யூசர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக வந்து நம்ம பிஸ்னஸில் எந்த இடத்துலேருந்து ரெவென்யூ நமக்கு வருது அப்படிங்கிறத நம்ம எழுதணும். எந்த இடத்துலேருந்து ரெவென்யூ வருது அப்படின்னு நீங்கள் என்ன அர்த்தம்னா, உங்கள் பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு கேஷ் எங்கேருந்து வருது, என்ன ப்ராடக்ட்டை விற்கிறீங்க, என்ன ரேட்டுக்கு விற்கிறீங்க, என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க, இந்த வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் எவ்வளோ நாள் டைம் ஆகுது, இதுக்கு உண்டான பணத்தை எப்படி போடுறீங்க, பணம் உடனே போடுறீங்களா இல்லை 15 நாள் கழித்து கொடுக்குறீங்களா, அதேமாதிரி உங்கள் ப்ராடக்ட்டை எப்போ அவங்க எப்போ வாங்குகிறாங்க, நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கும் ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கும் ப்ராடக்டை டெலிவரி பண்ணுறதுக்கும் கஸ்டமர்கிட்ட போய் சேர்கிறதுக்கும் உங்களோட எண்ட் யூசர் போய் சேர்கிறதுக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ நாள் டிஸ்டன்ஸ் இருக்குது, இது ஒவ்வொன்றுத்தோட பேமெண்ட் ஸ்டேட்டஸு. நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒருத்தர் ரா மெட்டீரியல் வாங்குறீங்கன்னா பணம் உடனே கொடுக்குறீங்களா, அப்புறம் கொடுக்குறீங்களா, அப்புறம்னா எப்போ உடனடியான முடிஞ்சிருச்சு. அடுத்தது உங்கள் கைக்கு ப்ராடக்ட் வந்தோன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணி முடிச்சோன்னா அந்த ப்ராடக்ட் என்றைக்கு நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு அவர் பணம் கொடுக்குறாரு. இந்த பிஸ்னஸ் பிளான் உங்களோட ரெவென்யூ பிளானுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 1 பைசா மார்ஜினில் பண்ணுறீங்களா, 10% பண்ணுறீங்களா, 2% பண்ணுறீங்களான்னு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும். நீங்கள் அதாவது எப்படி பண்ணுங்கன்னா, உங்களோட ஒரு ஐட்டத்தையும் மார்க் பண்ணி அந்த டேட்டு என்றைக்கு நடந்திருக்கு, ப்ராடக்ட் வைஸு டேட் வைஸு இப்படி போட்டு ஒரு நம்மளோட ரா மெட்டீரியல் வந்ததுக்கும் நம்மளோட ப்ராடக்ட் வெளியில் போனதுக்கும் சர்வீஸாக இருந்ததுன்னா எப்படி பண்ணுறீங்க, எவ்வளோ காஸ்ட் ஆகுது, எங்கே நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்கிற விஷயத்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் இது வரைக்கும் நம்ம வந்து பிஸ்னஸ் பிளானோட 2வது வெர்ஷன் எப்படி எது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண முடியுங்கிறத பற்றி பேசியிருந்தோம். இதோட தொடர்ச்சியாக வந்து இன்னும் 2-3 வாரங்கள் வந்து இதே மாதிரி இன்னும் ஃபர்தராக என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணலாங்கிறத பேசுவோம். இந்த பிஸ்னஸ் பிளான் எழுதுறதோட நோக்கமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மற்றவங்களை அணுகிறதுக்காகவும் தான். நன்றி, வணக்கம். எப்பொழுதுமே நாம் கற்றுக்கொண்ட பல தகவல்களை மற்றவர்களிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். நம்முடைய கற்றதும் கற்பித்தலும் நிகழ்ச்சியில் கடந்த 2 வாரங்களாக கலாச்சாரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய குடும்பம், சமூகம், கல்வி மற்றும் வேலைக்கூடங்கள், இங்கெல்லாம் கலாச்சாரங்கள், அதாவது கலாச்சார பரிவர்த்தனைகள், வேறுபாடுகள், இசைவுத்தன்மைகள், முரண்பாடுகள், இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்முடைய பிரச்சனையில் முக்கியமானது வந்து எப்படி இந்த கலாச்சாரத்தை மேம்படுத்துதல், இசைவு கொள்ளுதல், அதே மாதிரி முரண்பாடுகளை தவிர்த்தல் அல்லது கையாளுதல், நிர்வாகம் செய்தல் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. எது சரி எது சரியில்லை தவறுன்னு சொல்கிறத விட எது தேவை எது உகந்தது அப்படின்னு பார்க்குறது தான் ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையாக இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மேலாளர்கள் உலக அளவில் வந்து கலாச்சார அதாவது மாற்றங்களை கையாள்வதில் சிறந்தவர்கள்னு பேர் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கு மனிதவளத்துறையில் உலகம் முழுக்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மற்ற கலாச்சாரங்களை விட இந்தியாவிலிருந்து வரக்கூடியவர்கள் எங்கு போனாலும் அவர்களால் இயல்பாக இருக்க முடியுதுங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வந்து சீனா மாதிரி ஒரு நாடு, அமெரிக்கா மாதிரி ஒரு நாடுன்னா கிட்டத்தட்ட மோனோ கல்ச்சர் மாதிரி தான் அவங்க, அதாவது ஒரு மொழி தான் இருக்கும். அமெரிக்காவிலேருந்து பல பேர் சேர்ந்ததுனால பல கலாச்சாரங்கள் இருக்குது. இப்போ சீனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கலாச்சாரம் தான். கிட்டத்தட்ட பல நாடுகளில் வந்து ஒரு மொழி இருக்கும், அதே மாதிரி பெரும்பான்மையாக ஒரு மதம் இருக்கும், மத நம்பிக்கை இல்லாதவர்கள் இருப்பாங்க, மற்ற மதத்தில் ரொம்ப 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 சிறிய அளவில் இருப்பாங்க. அவர்களுடைய அமைப்பு ரீதியாகவே இந்த அளவுக்கு வந்து இது அந்த பன்முகத்தன்மை இருக்காது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பன்முகத்தன்மை தான் நம்மளுடைய அடிப்படையான இழையே, அதுதான் நம்முடைய சிறப்பே அதுதான். இதில் வந்து என்ன கேட்டால் பலவிதமான மத நம்பிக்கைகள், பலவிதமான மொழிகள், பல இனங்களின் கூட்டு, பலவிதமான உணவு பழக்கங்கள், இது எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தான் நம்மளும் எல்லா பக்கமும் நகர்ந்து வேலைக்கு போய் படிச்சுக்கிட்டு அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பல இடங்களில் இருக்கும் பொழுது
ஒன்றோட ஒன்று. இன்றைக்கு அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி நான் இதுக்கு டெல்லிக்கு போயிருந்தேன். டெல்லிக்கு போனப்போ நண்பர் ஒரு பார்த்துட்டோன்னே என்ன ஆளை பார்த்தோன்னே டக்குன்னு என்ன மதராசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உள்ளே போய் எனக்காக நல்லா ஒரு இளநீ கொண்டு வந்து கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இளநீ டெல்லி கிடைக்குதான்னு. ஆமாங்க, டெல்லியில் கிடைக்குது. ஒன்று என்னன்னு கேட்டால் கொஞ்சமாக தான் வரும். நாங்கள் பட்டு உங்கள் ஊர்லேருந்து வருதா எனக்கு தெரியல, இந்த பக்கம் வெஸ்ட்லேருந்து கூட வரலாம் போல் இருக்கு அப்படின்னு சொன்னால் கொண்டாந்து கொடுத்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டேன், என்ன கொஞ்சம் எங்கள் சைடில் விலை ஜாஸ்தி அப்படின்னு. எவ்வளோங்க வரேன்? நாங்கள் ஒரு 40 ரூபா கொடுப்போம். நான் சார் சென்னையிலேயும் 40 ரூபாங்க, 40-45 ரூபா சென்னையில் விற்கிது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசுகிறப்போ தான் பேசினோம். இளநீர் அங்கே வந்து வாங்கி குடிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் இன்றைக்கி எல்லா உணவுகளும் எல்லா இடங்களிலும் கிடைப்பதற்கான ஒரு இது ஆக்சஸ் இருக்குது, இன்றைக்கி எல்லா பக்கமும் இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே வந்து பிற உணவுகளை இப்போ இங்கே நீங்கள் மோமோ வாங்கி சாப்பிட்லாம். இது நீங்கள் தோசை வந்து நல்ல தோசைகள் நார்த் இந்தியாவில் பல இடங்களில் அவங்க அதை என்னமோ ஒரு பெரிய டிஃபன் ஸ்நாக் மாதிரி வச்சு சாப்பிட்றாங்க. அதே மாதிரி எல்லா இனத்தவரும் எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறாங்க. இன்றைக்கு வந்து மற்ற இனங்கள் இல்லாட்டி மற்ற மாநிலங்கள் இல்லைன்னா நமக்கு எந்த வேலையுமே நடக்காது. நம்ம மாநிலம்ல எல்லா மாநிலத்துலேயும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொருத்தர் தேவைப்படுறாங்க. இவங்கெல்லாம் வரும்பொழுது மெல்ல மெல்ல நம்முடைய கலாச்சாரம் வருது. அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்குறோம், நம்மளை பார்த்து அவங்க கற்றுக்குறாங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அது. அப்போ இந்த மாதிரி ஒரு கலாச்சார பரிவர்த்தனை நடக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்னா, ஒரு இதை பார்த்து போற்றுதல்ங்கிறதாங்க தாங்க. இப்போ எப்படி ஒரு நல்ல இது கடின உழைப்பு அப்படின்னு என்ன சொல்ல சர்தார்ஜி பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அங்கே நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எத்தனை வயசாக இருந்தாலும் கடினமாக உழைக்கணும் அப்படிங்கிறத அவங்ககிட்ட பார்க்கணும். இப்போ நான் சுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்க்கணும், யாராக இருந்தால் குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்போவுமே சுத்தம் இருக்கும். நம்ம ஊரோட அதிகமான சுத்தம் இருக்கும். நீங்கள் ஒன்று வேணாம், இது நீங்கள் மலையை தாண்டி அந்த பக்கம் நம்ம ஊர்லேருந்து 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தாண்ட சுத்தம் பெருகிட்டே போகும். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு பண்பு ஒன்று இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு அது இனமாக இருந்தாலும், மொழியாக இருந்தாலும், மாநிலமாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், ஊராக இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துலையும் சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது. அப்போ என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிறது நல்லது. அவ்வளவுதான். நம்ம மாறணும், நம்மளுக்கு சரியில்லை அப்படிங்கிறது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அவங்க கற்றுக்கிற மாதிரி அவங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். நான் வந்து ஒரு இதில் நான் சவுத் கொரியன் கம்பெனியில் வேலை பார்த்துருந்தேன். அங்கே இருந்த இவங்கெல்லாம் கொரியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே இந்தியா வந்த உடனேயும் இங்கே நம்ம இதுக்கு சென்னைக்கு வந்த உடனேயும் அவங்களுடைய சங்கடங்கள் என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. மேனேஜர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, அதாவது இது நார்த்லேருந்து வந்திருக்காங்க, ஹிந்தி தெரியாது. இவங்கெல்லாம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் நம்ம ஊருக்காரங்க எல்லாம் சவுத்லேருந்து வந்தவங்க, தமிழும் தெரியாது. இப்போ அவங்களுக்கு 3 மொழியுமே தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது, தமிழும் தெரியாது. ஸோ நாங்கள் வந்து பார்த்தோம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. அவங்க என்ன கேட்டால் முதல்ல கற்றுக்கிட்ட தமிழ் தான் கற்றுக்கிட்டாங்க. முதல்ல அவங்க எடுத்த முயற்சி என்னென்னு கேட்டால், அதிகமாக இருக்கக்கூடிய வாழக்கூடிய யார் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து அவங்க தொழிலாளர்கள் தான். அதனால் முதல்ல ஒரு 50 வாக்கியங்களை அழகாக மொழிபெயர்த்து எப்படி பேசணுங்கிறது எழுதி பிரிண்ட் அவுட் எடுத்து டேபிளில் ஒட்டி வச்சுக்கிட்டாங்க. அருமையான பரிவர்த்தனை. இதுதான் நான் பார்த்த விஷயம். அதே மாதிரி நம்மளுடைய சாப்பாடு என்ன, அவங்க சாப்பாடு என்னன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கும் அதே மாதிரி எல்லாரை பற்றியும் எப்போவுமே நம்மளது இல்லாத விஷயங்களை வந்து ஒரு இதுவான வித்தியாசமாக பார்க்குறது, கேலியாக பார்க்குறது, கொஞ்சம் தரக்குறைவாக பார்க்குற மனோபாவம் நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் உண்டு. நம்மளது தான் பெருசு, மற்றவங்களது இல்லைன்னு. எனக்கு அப்படி தான் இருந்தது. அவங்ககிட்ட போயிருந்த முதல்ல வந்து தென் கொரியாவிலேருந்து வந்தவங்களை பார்த்தோன்னையும் தீவிரமான அசைவம் சாப்பிட்றவங்க அவங்க. அதனால் வந்து அப்புறம் எனக்கு ஒரே இதாக இருக்கும், இந்த அளவுக்கு தீவிர அசைவம்னா முழு அசைவம் சாப்பிட்றாங்க, எப்போ பார்த்தாலும் சிகரெட் பிடிக்கிறாங்க. ஆனால் பார்த்தா எப்படி இந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்காங்க. அப்படி பார்த்தா நான் என்னுடைய இதில் ஏதோ நம்பிக்கைகள் ஏதோ ஒன்று தப்பாக இருக்க முடியும், இல்லை அவங்க சைடில் ஏதோ ஒன்று தப்புன்னு சொல்லி கொஞ்ச நாள் இருந்தது. ஒரு நாள் அவங்க கூட போய் கிச்சனில் போனது தான் தெரியுது, நம்ம தீவிர அசைவம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுடைய உணவில் தினம் கண்டிப்பாக காய்கறியும் பழங்களும் நிறையா வச்சு சாப்பிட்றாங்க. அதே மாதிரி அவர்களுடைய அசைவமும் நம்மளவுக்கு வறுக்கப்பட்டு பொரிக்கப்பட்டு உப்பு காரம் சேர்க்காமல் பச்சையாக இருந்தது. அப்போது நம்ம அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டு இருந்த விஷயம் உள்ளே போனால் தெரியுது, நம்மளோட அதிகமாக காய்கறி பழங்களை சாப்பிட்றாங்க. நம்ம சைவம்னு சொல்லிக்கிறவங்க கூட அந்தளவுக்கு சாப்பிட்றதில்ல. நல்ல பழக்கம். அதேமாதிரி கால் கழுவிட்டு தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. அவங்களும் கீழே உட்காந்து சாப்பிட தான் விருப்பப்படுறாங்க. டேபிளாக இருந்தாலும் டேபிளில் போட்டு கீழே உட்காந்து சாப்பிட்றாங்க. ஜாப்பனீஸ் கொரியன்ஸ் எல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள் உண்டு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கே நம்ம போனாலும் அவங்கக்கிட்ட பேசுகிறப்ப என்ன விஷயம் கற்றுக்கிட்டோம்னா, தமிழ்லேருந்து
கிட்டத்தட்ட 250 வார்த்தைகள் அவங்க கிட்ட இருக்கு தென்கொரியா. அதே மாதிரி ஜப்பான்லேயும் பார்த்தீங்கன்னா 500 வார்த்தைகளுக்கு மேலே இதுக்கும் அதுக்கும் இதுவாக காமன் வேர்ட்ஸ் அவங்க சொல்கிறாங்க. அப்போ எல்லா இடங்கள்லேயும் நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய என்ன சொல்ல ஒற்றுமைகள் என்னங்கிறத பார்க்கணும். அதுதான் நம்மளை ஒன்று சேர்க்கக்கூடிய விஷயங்கள். நான் இதுக்கு சியோல் போயிருந்தப்போ என்னென்னமோ சாப்பிட கொடுத்தாங்க. அதில் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது, பார்க்க அழகாக நல்லா சதுரமாக வட்டி நல்லா இருந்தது. என்னடான்னு சாப்பிட்டு பார்த்தா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சாதாரண பொரி உருண்டை. அது என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஷேப் அழகாக அச்சில் வச்சு கட் பண்ணி ஒரு கேக் மாதிரி கொடுத்தாங்க பொரி உருண்டை. நாம் இங்கே என்னென்னலாம் செய்கிறோமோ அதெல்லாம் அவங்க வேறு பெயர்களில் செய்கிறாங்க. உலகம் முழுக்க நிறைய விஷயங்கள் ஒற்றுமைகள் இருக்குது. தேவைகளுக்கு ஏற்ப இதுவும் இருக்குது, வேற்றுமைகளும் இருக்குது. செய்கின்ற வேலை, இருக்கின்ற பூகோளம், உணவு, உடை, காலத்தின் தேவைகள் இதெல்லாம் தான் கலாச்சாரத்தை மெல்ல மெல்ல மாற்றிட்டு இருக்கு. காலம் மாற மாற நம்முடைய கலாச்சாரம் மாறிக்கொண்டே வருகிறது. காலத்தை புரிந்து கொள்வதைப் போல நம்முடைய கலாச்சாரத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும்.